திருச்சிற்றம்பலம். கைத்தல நீரைகணி அப்பமோடவள் போரி கப்பிய கரி மோகன் அடிப்பேன் அடியவர் புத்தியில் நுரைபவர் கற்பகான வினை கடி தேகம் தமும் மதியமும் வைத்திடும் மாறன் மகன் மற்பொரு தீரல் புய மதையானை மத்தள வைரனை உத்தமி புதல்வனை வட்டவில் மலர் கொடு பணிவேனே உத்தமிழ் அடைவினை முற்படைகிறதன் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் எரி செய்த அச்சிவனுரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா அத்தையரது கொடு சுற்பிரமணிபடும் அப்போ நமதனிடைவாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணமணமருள் பெருமா எந்தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தாகுலமானவே தீர்த்தனையாள் கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே பொலியர்கோன் பொடித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆளுமிசை கல்மிதப்பில் அணிந்த வீரான் அடி போற்றி வாலி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி ஓடிபடி திருவாதவரர் திருத்தாள் போற்றி. எல்லாம் வல்ல சிவகாமிபாளுடனாகிய பல வைத்தியன சுவாமி பெரும் கருணை நாடம் எல்லாம் வல்ல சிவகாமிபாளுடனாகிய ஸ்ரீ சகஸ்திரலிங்க சிவபெருமானுடைய பெரும் கருணை நாடும் நாம் இன்று சிவ தர்மோத்தரத்தின் பரிகாரவியல் பகுதி 4 பற்றி சிந்திப்பதற்கு திருவருளும் குருவர்களும் அடியார்களும் பற்றியுள்ளோம். எப்பொழுதுமே ஒரு பாடலை சிந்தித்து விட்டு செல்லும். அதன் அடிப்படையில் இன்று அரிச்சுற்ற வினையால் அடற்புண்டரீர் எரிச்சுற்ற கிடந்தார் என்று அயலவர் சிறுச்சுற்று பேசப்படாமுனம் திருச்சிற்றம்பலம் சென்று அடைந்து உய்மினே என்று அற்புதமாக அப்பசாமி கூறுகின்றார். என்ன சொல்ல வருகின்றார் என்று சொன்னால், நம்மளுடைய வினையானது அரிச்சுற்ற வினை அப்படின்னார். ஏன்னா வினைப்பெண் அந்த அளவுக்கு அரித்து நம்மை தாக்கும். செய்த வினையானது அது நல்வினையோ தீவினையோ அதனுடைய பயனை கட்டாயமாக கொடுக்கும். அது எந்த பிறவி எடுத்திருந்தாலும் சரி. வினைக்கு பயந்துட்டு அடின்னு அமெரிக்காவுக்கு போயிட்டாலும் சரி, அங்கேயும் வினை விடாது. எப்படியாவது ஊழ்வினை உறுத்து ஊட்டும் என்று சொல்வதற்கு இணங்க வினைப்பெண் அதனுடைய வினை நாம் செய்த வினைக்கு தகுந்தவாறு யார் ஊட்டுவா அப்படின்னா இறைவன் தான் ஊட்டுவார். அதுவா பயனை கொடுக்காது. நீ செய்த வினை அது நல்வினையோ தீவினையோ அது ஜடம், அதுவாக பயனை ஊட்டாது. அதை எடுத்து ஊட்டக்கூடிய இறைவன் எடுத்து அதை ஊட்டுவார். எதுக்காக இந்த வினையை எடுத்து ஊட்டுகின்றார் என்றால், நாம் பக்குவம் அடைவதற்காக. எப்படி பக்குவம் வரும் என்றால், உணர்த்தியதை உணர்த்தியவாது உணர்த்திய போதே உணர்வுக்கு பக்குவம் என்று சொல்ல வேண்டிய கருத்தை அப்படியே நீங்க பிடிச்சிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பக்குவம் வந்துருச்சு. அதாவது உள்ளவாறே உணர்தல். அப்படி உணர்ந்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. என்ன உணரணும்? உள்ளவாறு உணரும் அப்படின்னா, நம்ம சைவ சமயத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது என்பதை உணர வேண்டும். மூலம் என்ன? சரியகிரியை யோகம் செய்ய வேண்டும். அதனால் ஞானம் உண்டாகும். ஞானத்தினால் இறைவனுடைய திருவடியை அடைவது என்று நம் முன்னோர்கள் நம்முடைய அருளாளர்கள் எல்லாம் சொல்லி வைத்தபடி நாம் நடந்தால் நம்ம வினை ஒன்றும் செய்து விடாது. ஏற்கனவே சென்ற முறை பார்த்தோம். முந்தை வினை கொடுமை நீங்க இருபொழுதும் துன்று மலரிட்டு சூழும் வளம் செய்து தெந்தன் மனம் கமலும் தென்திரு ஆரூர்வுக்கு எந்தன் மனம் குளிர என்றுகள் எய்துவதே என்று சுந்தரம் சாமியும் மிக அருமையாக சொல்கின்றார். எப்பேற்பட்ட வினை கொடுமை இருந்தாலும் பெருமானை நோக்கி 5 எழுத்தை உச்சரித்து மலர் மாலைகள் கட்டி அவனுக்கு சாத்தி மகிழ்ந்தால் நமக்கு வினைகள் ஒன்றும் சேர்ந்து விடாது. அதுலேயும் சொல்றாரு, வாழ்த்த வாயும் நினைக்க மட நெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை சூழ்த்தமா மலர் தூவி துதியாதே வீழ்த்தவா வினையேன் நெடுங்காலமேனாரு. ஒரு இடத்துல அடியில் சொற்பொழி பண்ணிட்டு இருந்தேன். நெடுங்காலம்னா என்னங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். நெடுங்காலம் அப்படின்னா இறக்கும் வரைன்னு அர்த்தம். வாழ்நாள் முழுவதும் அந்த பணியை செய்து கொண்டே இருக்கணும். என்ன பணி? பூ பணியையும் வேற என்ன செய்யணும்?
அவனை வாழ்த்தணும். வாயால் வாழ்த்த வாயும் நினைக்க மாட நெஞ்சும், நெஞ்சால் நினைக்கணும். வாழ்த்த வாயும் நினைக்க மாட நெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை சூழ்த்தமா மலர் தூவி துதியாது, மலரால் அவனை அர்ச்சிக்க வேண்டும். இதெல்லாம் சாமி நம்ம கொடுத்த மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பை வந்து நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நல்லா உடம்பு திடாத்திரமா இருக்கும்போதே இறைவனுக்கு பணி செய்து வைத்து விட்டால் நமக்கு எந்த தொந்தரவும் கிடையாது. இப்போ எல்லாரும் ஒன்று செய்கிறாங்க. என்ன செய்கிறாங்கன்னா, பின்னாடி வருவதுக்கு முன்னாடியே பணம் சேர்க்குறாங்கல்ல. நான் நாளைக்கு நோய் நொடியாக படுத்துட்டேன், என்னை யாருங்க பார்க்குறது, இப்போயே சேர்த்து வச்சா தான் உண்டு அப்படின்னு பணத்தை சேர்த்து வைக்கிறாங்கல்ல. அதே போல் அருளையும் சேர்த்து வைக்கிறோம். நாளைக்கு நம்ம போயிட்டோம் அப்படின்னா நம்ம கூட வருவது எது என்று கேட்டால், நாம் செய்யக்கூடிய நல்வினை தீவினை தான் நம்மளோடு வரும். அதுலேயும் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் சிவபுண்ணியங்களாக செய்து கொண்டே இருக்க வேண்டும். அது சொன்னார், வைத்த நிதி மக்கள் குலம் கல்வி என்னும் பித்த உலகில் தடுமாறி சித்த விகாரம் கலக்கம் தெளிவித்த வித்தக தேவருக்கே சென்றுதாய் கொத்துமினாரு மாணிக்கவாசகர். அதுலேயும் இன்னொரு பாட்டில் அப்பசாமி சொல்றாரு, வைத்த பொருள் நமக்காம் என்று சொல்லி மனத்து அடைத்து சித்தம் ஒருக்கி சிவாய நம்ம என்று இருக்கிறால் மொய்த்தகத்தின் மதில் போர்வார் அவர் பாதிரி புலியூர் அத்தன் அருள் பெறலாமே அறிவில்லா பேதை நெஞ்சே அப்படின்னாரு. அறிவில்லாத பேதை நெஞ்சே, நமக்கு சேர்த்து வைக்கக்கூடிய செல்வம் எது தெரியுமா? வைத்த பொருள் நமக்காம் என்று சொல்லி மனத்தை அடைத்து சித்தத்தை ஒருக்கி சிவாய நம என்று சொல்லிக்கொண்டே இரு, அதுதான் நீ சேர்த்து வைக்கக்கூடிய சொத்து அப்படின்னாரு. நமக்கு எது எடுத்துக்கணும்? நமக்கு குருநாதர் உபதேசம் என்ன மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். எப்படி ஒரு நாளைக்கு சூரியனுடைய அந்த கதிர்களானது வீசிக்கொண்டே இருக்கின்றதோ, சூரியன் ஒரு நாள் வராமல் இருக்கா, தினசரி எப்படியாவது வந்துடுதுல, அதனுடைய பணியை கரெக்டாக வந்து கதிர் வீச தொடங்கிருதா. அதே போல் நாம் தினசரி சிவாய நம என்று சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு அப்பர் சாமிகள் சொல்கிறார். சிவாய நம என்று இருக்கிறல்லால் மொய்த்த கதிர் மதிர் போல்வார் அவர் பாதிரி புலியூர் அத்தன் அருள் பெறலாமே அறிவில்லா பேத நெஞ்சே நெஞ்சுக்கு சொல்கிறார். அப்படி அரிச்சுட்ட வினையால் அடற்புண்டு நீர், இதனால் நீங்கள் பயப்படலாம் வேண்டாம், அதுக்கு நான் சொல்கிறதை கேளுங்க. அதுக்கு முன்னாடி வேற என்னெல்லாம் செய்வாங்க அப்படின்னா, வினை பயனால நீங்கள் கடைசி இறுதி காலத்தில் அழிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுடைய சுற்றத்தார்களெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எரிச்சுற்ற வினையால் எல்லாம் என்ன செய்வாங்க, எரிச்சுற்ற கிடந்தார் கடைசி எல்லாம் எரிச்சு கொண்டு போய் சுடுகாட்டில் கொண்டு போய் கிடத்திடுவாங்க. கிடந்தார் எரிச்சுற்று கிடந்தார் என்று அயலவர் உங்களெல்லாம் பேசுவாங்க. உங்கள் சுற்றத்தார்கள்லாம் உங்களை என்ன செய்வாங்கன்னா, இந்த பையன் என்ன அட்டுழியம் பண்ணாயா, இன்னைக்கு பாரு இறந்து இங்கே வந்து கிடக்கான் அப்படிம்பாங்க. அதுலேயும் சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த பாடியை கொண்டு வரும்போது முன்னாடி ஆட்டம் போடுவாங்க பார்த்தீங்களா, ட்ரம்ஸ் எல்லாம் அடித்து ஆட்டம் போட்டுகிட்டே வருவாங்க. அது எதுக்காக ஆடுறாங்கன்னா, ஏட்டா நீ ஆரம்பத்தில் என்ன ஆட்டம் போடன, அதனால தான் உனக்கு முன்னாடி ஆடிக்கிட்டே வரணும்னு சொல்கிறதுக்கு தான் ஆடிட்டு வருவாங்க. நீ ஆடின ஆட்டம் கொஞ்சம் ஆட்டம் கிடையாதுடா அப்படின்னு சொல்கிறதுக்காக என்ன செய்வாங்க, ஆடுவாங்க. அதுக்காக தான் அந்த ஆடலை வச்சாங்க. அவன் அதுக்கப்புறமாவது அடுத்த பிறவி நல்ல ஒரு பிறவி எடுக்க வேண்டும் என்பதற்காக நீ ஆடின ஆட்டத்தை உனக்கு முன்னாடியே ஆடி காட்டுக்கிட்டு, இதுதான் உலகம். என்ன ஆட்டம் போட்டாலும் கடைசி இறுதியில் நீ ஆட்டம் போட்டாலும் உனக்கு முன்னாடி 4 பேர் ஆட்டம் போட்டுட்டு தான் போவாங்க. நீ 4 பேர் பேசுனா நாளைக்கு இறந்ததுக்கப்புறம் ஒன்று 4 பேர் பேசுவாங்க. அதுதான் நமக்கு வாழ்க்கை உணர்த்து தத்துவம். அதுலேயும் மயான வைராக்கியம்ன்றது, சுடுகாட்டில் போய் வாழ்ந்தா இவர் மாதிரி வாழணுங்க அப்படிம்பாங்கல்ல சில பேர். சில பேர் என்ன சொல்லுவாங்க, இவன் அட்டுலையும் பண்ண போய் இவன் காலத்தில் போய் சேர்வதே நல்லதுன்னு சொல்கிறாங்க உண்டு. சில பேர் படுத்து கிடக்கையில என்ன செய்வாங்க, எல்லா வசனமும் பேசுவாங்க. அவன் பேசுகிற வசனம்லாம் இவங்க ரிப்பீட் பண்ணுவாங்க. நீ என்ன அட்டுலையும் பண்ணடா, என் வீட்டில் வந்து என்ன பாடுபடுத்துகிற, என்ன இன்னைக்கு கெட அப்படிம்பாங்க. அது கேட்டால் அவனால் பேச முடியாது. ஏன்னா அதாவது தொண்டையானது இறுகிடும். இந்த புலனைந்து பொறிகலங்கி நெறிவயங்கி அறிவு அழிந்துட்டு, அந்த அறிவு வேலை செய்யாது. அறிவு அழிந்துட்டு ஐமேல் உந்தி கொதவளையை நெரிக்கும். ஐனா கொதவளைன்னு அர்த்தம். ஐமேல் உந்தி அளமந்த போதாக அஞ்சேல் என்று அருள் செய்வான் அமரும் கோயில். பலவந்த மடவார்கள் நடமாட முளவதிர மலை என்று அஞ்சி சிலமந்தி அளமந்தி மரமேறி முகில் பார்க்கும் திருவையாரே என்று ஞானசம்பந்த பெருமான் அருமையாக சொல்றார். அப்போ இருக்கும்போதே நம்ம கன்ஃபார்மாக எங்கே போகிறது உறுதி, சுடுகாடு உறுதி, அதில் யாரும் மாற்ற முடியாது. அது கூட நம்ம செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாம் செஞ்சு வச்சோம். வினையினால நமக்கு தாக்கம் வரத்தான் செய்யும். இப்போ வெயில் அடிக்கணும், யாரும் தடுக்க முடியுமா?
தடுக்க முடியாது. என்ன செய்யலாம்? கொடை பிடிக்கலாம். வேற என்ன செய்யலாம்? செருப்பு போட்டுக்கலாம். செய்யலாம்ல. மழை பெய்யுது, என்ன செய்யலாம்? கொடையை பிடிச்சிக்கலாம். அதை வருவதை தடுக்க முடியாது. அதே போல வினை வருவதை தடுக்க முடியாது. எல்லாருக்கும் வரத்தான் செய்யும். ஞானிகளுக்கே நம்ம எல்லாம் ஏமாத்துறோம் சொல்லுங்க, ஞானிகளுக்கே வரும். அப்ப வந்தா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அது வருவதற்குள்ள நாம என்ன வேலை செய்யலாம் அப்படின்னா, திருமுறைகளை பாடிக்கொண்டிருக்கலாம். இறைவனுக்கு தொண்டு செய்து கொண்டிருந்தால் நமக்கு வினையானது என்ன ஆயிரும்? நமக்கு வரவிடாமல் தடுத்து விடுவார் சிவபெருமான். வினை வருவது வரும், அதை தாங்கக்கூடிய வினையாக வந்து கழிப்பார். சில நேரத்துல சுவாமி அந்த அந்த வினையை இல்லாம கூட ஆக்கணும்னா ஆக்கலாம். உங்களுக்கு தொண்டு உரைப்பாக ஆயிடுச்சுன்னா வர்ற வினையை கூட இல்லாம ஆக்கிடுவார் சாமி. அது வந்து ஜடம். எடுத்த பிறகுல நீங்க போயிடலாம். சரியை தொண்டு செஞ்சுக்கிட்டே நீங்க இறைவன் திருவடி அடையணும், அடையலாம். அந்த அளவுக்கு உரைப்பு இருக்கணும் உங்களுக்கு. நம்ம தான் வீட்டுக்கு வந்தாச்சுன்னா எல்லாம் மறந்துடுவேன். எந்த கோயிலுங்க? வைத்தியநாத சாமி கோயிலாங்க, நாளைக்கு காலையில தாங்க போவேன் அப்படின்னு என்ன செஞ்சிடறோம். இன்னைக்கு முடிஞ்சிச்சு, கடமை முடிஞ்சிச்சு, நாளைக்கு தாங்க அப்படின்றோம். அந்த இடைப்பட்ட கேப்ல இந்திய தொலைக்காட்சிகளில் அப்படின்ட்டு அங்க போய் உட்கார, இல்லை செல்போன் வீணாக பார்க்க, இப்படி காலம் நமக்கு போயிருக்கு. இப்படி நம்முடைய காலத்தை வீணாக ஆக்காமல் அரிச்சுற்ற வினையாளர் போன்று எரிச்சுற்ற கிடந்தார் என்று அயலவர் சிரிச்சுற்று பேசப்படாமனும் அவங்க சிரிச்சு பேசுறதுக்கு முன்னாடியே நீ என்ன பண்ணிரு அப்படின்னு நமக்கு தூது சொல்றார். திருச்சிற்றம்பலம் சென்று அடைந்து உய்மினே அப்படின்னார். திருச்சிற்றம்பலம் என்பது எது? சிதம்பரம். சிதம்பரத்துல போய் அந்த சிற்றம்பல வேலையில பெருமான் நடனம் ஆடிக்கொண்டிருக்கின்றார். அந்த பெருமானை போய் நாம் தரிசனம் செய்தாலே நமக்கு அடுத்து பிறப்பு வராது. அப்ப திருச்சிற்றம்பலம் போய் சென்று அடைந்தால் நமக்கு எது வராது? பிறவி வராது. அடையவில்லை என்றால் பிறவி வந்து கொண்டேதான் இருக்கும். வினையிலிருந்து தப்ப வேண்டும் என்றால் திருச்சிற்றம்பலம் சென்று அடைந்து நாம் உய்யக்கூடிய வழியை பார்க்க வேண்டும். இந்த உயிர் உய்வடைய ஒரே வழி சிதம்பரம் சென்று தரிசனம் செய்வது. ஏன் சிதம்பரம் சென்று தரிசனம் செய்ய வேண்டும் என்றால், அங்கே பெருமான் எப்படி இருக்காரு? தூக்கிய திருவடியை தூக்கி வைத்து நடனம் ஆடிக்கொண்டே இருக்கின்றார். அது எடுத்த பொற்பாதம் பேரு. நம்ம எல்லாம் பிறவி என்கின்ற குழியிலிருந்து எடுக்கின்ற பொற்பாதம். ஆடை எடுத்திட்ட பொற்பாதம் என்றோ நம்மை ஆட்கொண்டதே அப்படின்னு அப்பர் சாமி சொல்றார். நம்ம எல்லாம் உய்விக்கக்கூடிய திருவடி எங்க இருக்கு? சிதம்பரத்துல இருக்கு. நம்மளை பிறவிங்கிற குழியில எடுத்து வேதித்து வளர்த்தெடுத்த வெய்வலை தன் பாத திறம்பாடி ஆடையிலோர் எம்பாவா என்று சொல்வதற்கிணங்க சாமி நம்ம பிறவிங்கிற குழியில இருந்து நம்ம எடுத்து மேன்மை அடைய செய்கின்றார். அப்ப இருக்கும்போதே என்ன செய்து விட வேண்டும்? திருச்சிற்றம்பலம் சென்று அடைந்து உய்மை. அப்ப கண்டிப்பா எங்க போகணும்? சிதம்பரம் போய் அங்க போய் பெருமானை வழிபாடு செய்தே ஆக வேண்டும். இப்ப காசியில இறந்த முக்தி, திருவாரூர்ல பிறந்தா முக்தி. இது ரெண்டும் நம்ம கையில இருக்கா? பிறப்பிறப்பு நம்ம கையிலயா இருக்கு. நான் நினைச்சா திருவாரூர்ல போய் பிறக்கிறதும், இறக்கன்னு நினைச்சா போய் காசியில போய் இறக்குறதும் நம்ம கையில இருக்கு. ஆனால் சிதம்பரத்தை போய் சென்று வழிபாடு செய்தால் நமக்கு முக்தி. அப்படி அருமையான பாட்டு. அரிச்சுற்ற வினையால் அடற்புண்டடி எரிச்சுற்ற கிடந்தார் என்று அயலவர் சிரிச்சுற்று பேசப்படாமுனா திருச்சிற்றம்பலம் சென்று அடைந்து அருமையான பாட்டு. அதனால நம்ம வினையை வெல்வதற்கு ஒரே வழி என்னவென்று கேட்டால் என்ன செய்யணும்? தொண்டு செய்ய வேண்டும். 4 பேர் பேச போறதுக்கு முன்னாடி நாம் தொண்டு செய்து வைத்து விட வேண்டும். சிரிச்சு பேசுறதுக்கு முன்னாடியே, ஏளனமாக சிரித்து பேசுவதற்கு முன்னமே, சில பேர் எப்படி வாழ்ந்தாலும் என்ன செய்வாங்க? கடைசி ஈஸியா நினைச்சிருவாங்க. சிரிச்சு நம்முடைய இந்த தீவினையை பூரா எடுத்து பேசுவாங்க. நல்வினையை யாரும் எடுத்து பேச மாட்டாங்க. ஒரு சில பேர் தான் அவங்களுக்கு பிடிச்ச ஆளா இருந்தா நல்வினையை பற்றி பேசுவாங்க. இவர் அதை செஞ்சாரு, இதை செஞ்சாரு அப்படின்னு பேசுவாங்க. பிடிக்காதவங்களை பூரா அவனுடைய தீவனையை பூரா எடுத்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. சிரிச்சு சிரிச்சு பேசுவாங்களாம். என்ன பாடுபடுத்தின அன்னைக்கு வாரு போய் சேர்ந்துட்டான் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்கன்னா சிரிச்சு சிரிச்சு பேசுவாங்க. சரி, அதுக்கு முன்னாடி நாம சிற்றம்பல கூத்தனாக விளங்கக்கூடிய அந்த பெருமானை, ஆடல் புரிகின்ற அந்த பெருமானை, ஆனந்த கூத்தனை, ஞான பெரும் கூத்தனை நாம் அங்கே சிற்றம்பலத்தில் போய் சென்று அடைந்து உய்யக்கூடிய வழியை பார்த்து வேண்டும். அதை திருவம்பகையில் 2வது பாட்டில் அழகா சொன்னார். பாசம் பரஞ்சோதி வாசம் பரஞ்சோதிக்கு என்பாயிரா பகல் நாம் பேசும்போது
போது இப்போதரமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிலையாய் நேரிலையில் சிசிவையும் சிலவோ விளையாடி ஏசும் இடம் மீதோ பெண்ணோர்கள் ஏத்துதற்கு பூசும் மலர் பாதம் தந்தருள வந்தருளும். இதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை. தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார் கண்பார் யாமாரிலோரும்பாவாய். அவன் தேசன், ஒளி வடிவமானவன். அங்க போய் பார்க்க முடியுமா? நம்ம திடீர்னு நமக்கு ஒளி உடம்பு எடுத்து நம்ம போக முடியுமா? சிவலோகத்துக்கு போக முடியாது. ஒளி உடம்பு நம்மளால் எடுக்க முடியாது. அவன் தேசன், சிவலோகன். சரி, சிவலோகத்துல போய் தான் சென்று பார்க்க முடியுமா அப்படின்னா அங்கேயும் நம்ம போறதுக்கு ரொம்ப கஷ்டம். அப்ப தேசனாவும் பார்க்க முடியாது, சிவலோகத்திலையும் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட பெருமானை எங்க பார்க்கலான்னாரு? சிற்றம்பலத்துல பார்க்கலாம். தேசன், சிவலோகன், தில்லை சிற்றம்பலத்து ஈசன். அந்த பெருமாள் மேல என்ன செய்யினாரு? அன்பு வைக்க வேண்டும். தில்லை சிற்றம்பலத்து ஈசனாருக்கு அன்பாரியாம் ஆரையிலோர் எம்பாவாய். அப்பேற்பட்ட பெருமான சிதம்பரத்தில் போய் நாம் சென்று தொழுதால், அதுலேயும் சென்று சென்று தொழுங்கிறாரு. சென்று தொழுமின்கள் தில்லை சிற்றம்பலத்து ஈசன் என்று வந்தா என்னும் எம்பெருமான் தன் திருக்குறிப்பேன்னு அப்பர் சாமின்னு சொல்றாரு. அப்படி எல்லாருமே சிதம்பரத்தை பத்தி பாடாத அடியார்களே கிடையாது. நம்முடைய தவ குறைவு சுந்தரம் சாமியோட பாட்டு நமக்கு ஒரு பாட்டு தான் கிடைச்சிருக்கு. ஆனாலும் இப்ப ஞானசம்பந்த பெருமான் நிறைய பாடியிருக்காரு, அப்பர் சாமி பாடியிருக்காரு. சரி, அதையாவது போய் பாடுவோம் அப்படின்னு பார்த்தா பழக்கம் போல என்ன பாட்டு பாடுவோம்? சிதம்பரத்துக்கு கட்டாங்க எரியோம்பி கலியை வாராமே, அதை பாடுவோம். இல்லைன்னா அப்பர் சாமிகளுக்கு என்ன பாட்டு பாடுவோம்? அன்னவாடிக்கும் தில்லை சிற்றம்பலம். இந்த ரெண்டை தவிர எத்தனை பாட்டு பாடியிருக்காரு. பாடுறோமா? எங்களுக்கு கருமுதல் திருவரையில அதாங்க போட்டிருக்கு. அதுதாங்க மொத்த பாட்டை எடுத்து பாடணும். முதல்ல நீங்க பாத்தீங்கன்னா தலைமுறையில பாத்தீங்கன்னா முதல்ல சிதம்பரம் தான் போட்டிருக்கும். சிதம்பரம் தான் நமக்கு மூலம். பாடுவீங்களா? சரி சரி. இப்ப நம்ம ஒருத்தங்களும் சிவகாசியில ஒருத்தங்க சிதம்பரம் பதிவுனே போட்டிருக்காங்க, நிறைய இருக்கு. அதெல்லாம் எடுத்து படிக்கலாம், பாடலாம். அதனால திருச்சிற்றம்பலம் சென்று அடைந்து நாம உய்யக்கூடிய வழியை பார்த்தோம். இப்பிறவி தப்பிடில் எப்பிறவி வாய்த்தது இது ஒரு பிறவி நம் தமக்கு மதித்தேன் என்று சொல்வதற்காக இந்த பாட்டு மிக அருமையாக சொல்றாரு. அரிச்சுற்ற வினையால் அடல் கொண்ட நீர் எரிச்சுற்று கிடந்தார் என்று அயலவர் சிரிச்சுற்று பேசப்படாமலும் திருச்சிற்றம்பலம் சென்று அடைந்து உயிர்வினேன். இந்த உயிர் உய்வடைய வேண்டுமென்றால் சிதம்பரம் போய் சென்று வழிபாடு செய்ய வேண்டும். ஒருத்தர் நாளை போவேன் என்றே சொல்லி சிதம்பரம் போனார். யாரு? திருநாளை போவார் நாயனார். எல்லாருக்கும் தெரிஞ்சது நந்தனார் அப்படின்னு கரெக்டா சொல்லிடுறேன். ஆனா அவர் பேர் என்ன பேரு? திருநாளை போவார்க்கும் வழி. நாளை போவேன் என்று சிதம்பரம் போய் சென்று அங்கே வழிபாடு செய்து பெருமனும் விடல. 3000 அந்தனருடைய கனவுலையும் போய் என்னுடைய அன்பன் வெளியே இருக்கின்றார், அனைவரும் போய் கும்ப மரியாதை செய்து அழைத்து வாருங்கள்னாரு. கும்ப மரியாதையோடு அழைத்து வந்தாங்க. திருநாளை போவார் அழைத்து அவருக்கு ரொம்ப நாள் ஒரு வருத்தம், நாம கீழ் ஜாதியை பிறந்துட்டோமே, அந்த வருத்தம் ரொம்ப இருந்தது. பறையர் குளத்துல இருந்தோமேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டார். அதை போக்குவதற்காக சாமி என்ன பண்ணார்? நெருப்புல போய் வாப்போம் அப்படின்ட்டார். நெருப்புக்குள்ள போய் வெளியே வரும்போது எப்படி வந்தாரு? அந்த குளத்துல வந்தார். அந்த நேரலையும் முனிவராக வந்தாராம். சைக்கிள் சாமி அப்படிதான் சொல்றாரு, முனிவாக வந்தார். அதுக்கப்புறம் அவரை அழைத்து கொண்டு அப்படியே தெருவை சுத்தி வந்தாங்க, ரத வீதி சுத்தி வந்தாங்க. திடீர்னு பார்த்தா அவர் ஆளை காணும். சாமி திருவடி போயிட்டார். திருநாளை போவானே. ஆனா திரைப்படத்துல எப்படி எடுத்திருப்பாங்க? அப்படி ஒளி வடிவமா போவான்னு பண்ணுவாங்களே. ஆனா முனிவு வடிவு கொண்டு வந்தாராம். வந்ததுக்கு அப்புறம் அவரை அழைத்து கொண்டு ரத வீதி சுத்தி வரும்போது தான் அவர் மறைந்தாருன்னு சொல்லி போட்டிருக்காங்க, சொல்லியிருக்காங்க இவர் நம்ம சைக்கிள் சாமி. ஆகையினாலே இந்த பாட்டு மிக அருமையான பாட்டு. இதை வீட்டுல போய் நீங்க சென்று பாருங்கள். இப்பொழுது நாம சிவ தர்மோதரத்துக்குள்ள உள்ள போயிடும். சென்ற புற முதியவர் இதெல்லாம் போய் பார்த்தோம். கனவுல கூடுனா என்னென்ன அஸ்திர மந்திரத்தை ஜெயிக்க வேண்டும் என்றெல்லாம் பார்த்தோம். அது மாதிரி பெருமை வருவமுடைய பெண்ணை கூடினால் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். நைட்டிகன்னா பிரம்மச்சாரியத்தை கடைபிடிக்கணும். நைட்டிகன்னா பிரம்மச்சரியத்தை
போகத்துக்கு அதாவது பிரம்மச்சரியத்தையே விரும்பாத, அதாவது போக வாழ்க்கையை விரும்பாதவங்க திடீர்னு அவங்க போக வேண்டும் சொல்லி விருப்பப்பட்டால் நைட்டிகன் போகத்தில் கருத்து உற்றானால் அவன் எதுவுமே வேண்டான்னு போய் போகத்தை, அதாவது நல்ல வழிபாடு பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு அவனுக்கு மோகத்து மேல கொஞ்சம் அதிகமான ஆசைகள் வந்தால் ஆகமங்களில் சொல்லியபடி ஆச்சாரியனிடத்து சென்று எனக்கு போகத்தில் இனி இச்சை என்று சொல்லி அந்த குருநாட்ட போய் எனக்கு இச்சையில விருப்பம் இருக்கு என்று சொல்லி அந்த ஆச்சாரியனிடத்தில் போய் சென்று பஞ்சாசனம் என்னும் மண்டலம் விட்டு அவர் சந்ததியில் ஆகமத்தில் சொன்னபடி அதனை இறக்கி பின் ஏற்கனவே தீட்சை கொடுத்துருப்பாங்களே அதை இறக்கி அதுக்கப்புறம் என்ன செய்யலாம், அவன் வந்து போகத்துல போய் கொடுக்கலாம். சில வந்து பார்த்தீங்கன்னா எடுத்ததுமே பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்க போயிடுறாங்க. போகத்தை மனசுல நிறைய போகம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பெண்ணை பார்த்தா போகம் வருது, இல்லை எதை பார்த்தாலும் ஆசை வருது. அப்படி உள்ளவங்களே எதுக்கு உதவ மாட்டாங்க அப்படின்னா பிரம்மச்சரியத்துக்கு உதவ மாட்டாங்க. அவங்க அங்கே போய் சென்று பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்க நினைச்சா கூட யாரும் அங்கே மடத்துக்கு யாராவது வந்திருந்தாங்கன்னா பெண்களை பார்த்தா ஏதாவது தவறான எண்ணம் வந்துருச்சு அப்படின்னா அவங்க என்ன செய்யணுமா, குருநாதர்கிட்ட போய் சென்று முறையிட்டு எனக்கு இன்னும் போகத்தை அணிவிக்க எனக்கு மனம் எண்ணுகின்றது என்று சொல்லி அந்த ஆச்சாரியத்திலே போய் அந்த தீட்சையை இறக்கி அதுக்கப்புறம் அவன் போகத்தை தீர்ப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி. இப்போ எல்லாம் விட்டுட்டு தானே பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்க போறாங்க. மறுபடியும் அதனால தான் துறவரம் வந்து ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. முள்ளுல படுக்கிறது போல. இப்போ நாம இல்லறத்தில் உள்ளவங்களாம் மெத்தையில படுக்கிறது போல. நமக்கு கூட கொஞ்சம் ஆப்ஷன் இருக்கு, அவங்களுக்கு ஆப்ஷனே கிடையாது. ஆனா அவங்க அதுல கடைபிடிச்சு நெறியோடு நின்றுட்டாங்கன்னா எடுத்த பிறகுல அவங்க போயிடுவாங்க. இப்போ நம்ம எப்படின்னா நம்ம இன்னும் நிறைய பிறகுகள்லாம் நமக்கு இருக்கு. நம்ம எடுத்ததுமே போகிறது ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா வினைக்கணக்கு எக்கச்சக்கமா இருக்கு. துறவரம் முன்னாச்சுன்னா அது எல்லாத்தையும் சுவாமி நீக்கிடுவாரு, அது வேற விஷயம். ஆனா இல்லறத்தில் முதிர்ந்ததுக்கு அப்புறம் தான் துறவு வரும். இல்லறத்துல நல்லா அனுபவிச்சு தீர்த்து போதும்டா சாமி அப்படின்னு அதுல வெறுத்தரணும். சுத்தமா எந்த பொருளையும் பற்றிருக்க கூடாது, அப்படி இருக்கணும். உலக வெறுப்பும் உடல் வெறுப்பும் உள்ளத்திலக மல வெறுப்பும் எல்லாம் தன் தாழ்வை சொக்கனாதான்னு சொல்ற மாதிரி ஒரு பொருளை கூட ஒரு சின்ன ஒரு முனிவர் என்ன பண்ணாரா, கோவணத்தை காய போட்டு இருந்தார். காய போட்டு வந்திருக்காரு, திடீர்னு மழை வந்திருக்கு, வேகமா கோவணம் 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 ஓடி போய் அதை எடுத்துட்டு வச்சுட்டு ஓடி வந்தாராம். அதுல கூட பட்டு இருக்க கூடாது, கோவணத்துல கூட வேற ஒண்ணும் வேண்டாம். பட்டினத்தார் கீழ் இதில் உட்காந்துருக்காரு, இவரு மேல் கோபுரத்தில் உட்காந்துருக்காரு. மேல் கோபுரத்தில் உட்காந்துருக்காரு, கீழ் கோபுரத்தில் உட்காந்துருக்காரு. யாரு? பட்டினத்தார். ஒரு அம்மா வந்தாங்க, பிச்சை போடுறதுக்கு வந்தாங்க. மேல இருக்கிற சன்னியாசிக்கு, அதாவது குடும்பஸ்தன்ட்ட போய் போடு அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி நேரம் போச்சு. உடனே நீங்க தான் குடும்பஸ்தரா அப்படின்னு கேட்டாங்க. யார? பத்திரகிரி மேல இருந்து. குடும்பஸ்தன் யார் சொன்னா? குடும்பஸ்தன் யார் சொன்னா? கீழ்கோபுரத்துல இருந்தாங்கல்ல அந்த ஐயா தான் சொன்னாங்க அப்படின்னதும், ஆகா குருநாதனோட குடும்பஸ்தன்ட்டாரே, என்ன நம்மகிட்ட இருக்கு அப்படின்னு பார்த்தா பக்கத்துல நாய் இருந்துச்சு, கையில ஓடு இருந்துச்சு. ஒரே அடி போட்டாரு, நாய் இறந்து போச்சு, திருவோடையும் உடைச்சிட்டாரு. அடுத்த நிமிஷமே அது போய் அந்த நாய் போய் இறந்து மறுபடியும் ஒரு மன்னருடைய இதுல பிறந்து மறுபடியும் அதே திருவிடை முருகருக்கு வந்து 2 பேரும் சேர்ந்து மூச்சடைஞ்சாங்க, அந்த பத்திரகிரியாரும் இந்த பெண்ணும். அப்போ எதுலையுமே துறவு கொஞ்சம் கூட என்ன செய்யக்கூடாது. அதுல நாய் மேல நம்ம பற்று வந்துருச்சோ அப்படின்னு சொல்லி அவரு உடனே நாய் ஒரு அடி அடிச்சு. துப்புரவா எதுலையுமே பற்று இல்லாத நிலை வரணும். அப்படி அது மாதிரி இவருக்கு பேய் கரும்பு எங்கே இருக்குதோ அங்கதான் முக்தின்ட்டார் சாமி. இவர் எல்லா இடத்துக்கும் போய் அந்த கரும்பை கடிச்சு கடிச்சு பார்த்தாரு. கடைசி திருவொற்றியூர்ல அவருக்கு அந்த கரும்பு இனித்தது. முடிவு பண்ணிட்டார், இன்னைக்கு தான் நமக்கு இங்க மோட்சம் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைகள் விளையாடுற பிள்ளைகள் எல்லாம் இந்த கூடை எடுத்து முடைச்சினார். கடைசி கூடை எடுக்கும் போது அப்படியே சிவலிங்கமாக இருந்தார். இப்பயும் நீங்க போனீங்கன்னா அது தெரியும். போயிருக்கீங்களா யாராவது பட்டினத்தார் கோயிலுக்கு? திருவொற்றியூர் கோயில் போனது இல்லையா? யாரையும் கூட்டு போனா தானே இருக்கீங்களா? கூட்டு போகல, கடற்கரையோரம் இருக்கும். சென்னை பக்கமே என்ன போகல, என்ன போயிடும். அப்படி பற்றுதல் வந்து எப்படின்னா உங்க பற்று முழுவதும் யார்கிட்ட இருக்கணும்? சுவாமி கிட்ட மட்டும்தான் இருக்கணும். சிவத்தை தவிர வேற எதையும் சிந்திக்காத நிலை வரணும். நம்ம சும்மா உட்காந்தா கூட எழுந்து செய்வோம். அந்த டிவியை கொஞ்சம் ஆன் பண்ணுப்பா,
இந்த செல்போன் ஏதாவது கொஞ்சம் எடு, எதையாவது பார்த்துக்கிட்டு இருப்போம். இல்லைன்னா பக்கத்து இருக்காரங்களும் எனக்கே கூப்பிட்டு உறங்கிட்டு தட்டி எழுப்பி ஏக்கா வாக்கா அப்படின்னு உட்கார வச்சு வந்தது போனது இருந்தது வச்சது எல்லாத்தையும் கதை பேசி அவங்களையும் வினைப்பயனை ஏற்றி விட்டு தானும் வினைப்பயனை ஏற்றி என்ன முழுக்க முழுக்க வினைப்பயனை ஏற்றி காலத்தை வீணாக நாம் போய் கொண்டிருக்கோம். அப்படி இல்லாமல் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒரு பொருளை கூட நமக்கு பற்று வரக்கூடாது. பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. பற்றற்றான் மேல நாம பற்று வைத்தால் உலக பற்றெல்லாம் நீங்கிவிடும். அப்படி மயங்கி அதாவது பஞ்சாசனம் விட்டு அவன் ஆசிரியர் அவனை முழுகச் சொல்லி அவனுக்கு 2 வெள்ளை புடவையை கொடுத்து 16,000 உரு அவங்க என்ன செய்வாங்களாம், அவனுக்கு போகத்துல ஈடுபாடு வந்துருச்சு சொல்லி புடவை கட்டி விட்டுருவாங்களாம். அந்த பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கிறவனுக்கு புடவை உடுத்தி 16,000 முறை அகோர மந்திரத்தை ஜெயிச்சா தான் அந்த இது தீருமா, இல்லைன்னு தீராதான். நீ கிரகத்தனாவே இரு என்று அனுமதி செய்ய அவனும் விவாகம், அதுக்கப்புறம் அவன் கல்யாணம் முடிச்சுக்கலாமா, விவாகம் பண்ணிக்கலாமா. எல்லாம் வேண்டான்னு போயிட்டு மறுபடியும் அதுல விருப்பம் நிலை இருக்கு. இந்த மந்திரத்தை சொல்லணும், புடவையை உடுத்தணும், அப்புறம் விவாகம் பண்ணணும், அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன நிலைன்னு சுவாமிக்கு தான் தெரியும். சரி, இப்படி இல்லாம விரதத்தை இறக்காது மாதருடன் கூடுவானானால், இந்த கிரியை செய்யாம அவன் மாதரோடு கூடினான் என்றால் பிரம்மச்சாரி உடலில் வளர்ந்த ரோமம் எத்தனையோ, இப்ப உடம்புல எத்தனை ரோமங்கள் இருக்கு என்ன முடியுமா, அந்த ரோமம் எத்தனையோ அத்தனை வருடமும் அது அல்லாமல் அவன் உத்தூலனம் பண்ணிய திருநீற்றில், இப்ப திருநீர் எடுத்து உத்தலனம் இப்படி பூச, ஒரு கொஞ்சம் திருநீர் எடுத்து இப்படி உத்தலனம் பூசுறோம்ல, அதுல எத்தனை துகள் இருக்கும் அத்தனை பேரையும் எடுக்கணும் அவங்களுக்கு. அது போகத்து மேல ஈடுபாடு வந்துச்சு, சன்னியாசியா போய் மறுபடியும் இல்லறத்துக்கு வர்றதா இருந்தா திருநீற்றில் அணு எத்தனையோ, ஒவ்வொரு தூணும் எத்தனை அணுத்தன்மையா இருக்கும், அத்தனை பேரையும் எடுத்தான் அல்ல. அத்தனை எத்தனையோ அத்தனை வருடமும் கொடுதியாகிய ரௌரபுதராகிய நரகத்தில் கிடந்து, பிறவி கூட கிடையாது, நரகத்துக்கு போயிடுவாங்களாம், நரகத்தில் அழுந்துவான். ஆதலால் இவை அல்லாமல் இதற்கு வேறொரு திவ்ய ஆகமங்களில் வேறு எந்த ஒரு பரிகாரமும் இல்லை. இதுக்கு மட்டும் வேற பரிகாரமே கிடையாது, இது ஒண்ணுதான் பரிகாரம். அவன் செஞ்ச வினைக்கு நரகத்தில் போய் இருப்பான். அதுக்கப்புறம் அந்த வினைப்பயன் என்னைக்கு முடியுதோ, அந்த எத்தனை வருடம் இந்த ரோமத்துல எத்தனை முடி வளர்ந்துருக்கோ அத்தனை வருடம் அந்த நரகத்துல இருக்கணும். அதே போல திருநீர்ல எத்தனை உத்துணமா பூசும் போது எத்தனை துகள் இருக்கோ அத்தனை பிறவி எடுத்து முடிஞ்சு நரகத்தில் அனுபவித்து விட்டு அதுக்கப்புறம் தான் எங்க வர முடியும், மறுபடியும் பிறவிக்கு வர முடியும். பிறவிக்கு வந்து அதுக்கப்புறம் அவன் புண்ணியம் செஞ்சா உண்டு. புரிஞ்சிச்சா? ஏதாவது டவுட் இருக்கா? இல்லைல்ல. பௌதிக பிரம்மச்சாரி சுகதுக்கம் முதலியவர்களுடைய மோகத்தால் அறவே மயங்கி ஒருவன் பெண் சாதியை தீண்டுவானே ஆனால் அக்குற்றம் நீங்க நம்முடைய அறிவின் பொல்லாங்கால் இப்படி வந்துவிட்டதே என்று மனதில் மிகவும் சலித்து பரவசமாய் உபவாசம் செய்து பிரணவத்தை 100,000 உரு ஜெபித்து, ஏ அப்பா, பிரணவத்தை மட்டுமே 100,000 ஜெயிக்கணுமா? யாருன்னா பௌதிக பிரம்மச்சாரி அப்படின்னா பெண்ணை விட்டு நீங்கி இனிமே நான் பெண்ணோடு கூட மாட்டேன்னு சொல்றாங்க, பௌதிக பிரம்மச்சாரின்னு பேர். அவன் சுகதுக்க முயல்களில் மோகத்தால் அறவே மயங்கி ஒருவன் பெண் சாதியை தீண்டுவானே ஆனால், வேண்டான்னு போய் ஒதுங்கி போறவன் மறுபடியும் வந்து கூடுவானே ஆனால், பெண்ணோடு கூடுவானே ஆனால், அதுவும் கூடி தீண்டுவானே ஆனால் அக்குற்றம் நீங்க அறிவில் பொல்லாங்கால் இப்படி வந்து விட்டதே அப்படின்னு கொஞ்சமாவது அவன் என்று மனதில் மிகவும் சலித்து பரவசமானாய் உபவாசம். அதுவும் அவன் திருந்தினா தான் உண்டு. ஐயோ இப்படி அறிவு விஷயமா நான் அப்படி செஞ்சுட்டேனே அப்படின்னு மனம் திருந்தினா இந்த உபகாரம், இல்லைன்னா கிடையாது. ஐயோ என் அறிவு சுத்தாலும் நான் இப்படி செஞ்சுட்டேனே அப்படின்னு சொல்லி இருந்தா அவனுக்கு பிரணவத்தை 100,000 முறை ஜெபித்து பிராணாயாமத்தை 108 முறை செய்யணும். பிராணாயாமம் செய்யணும் 108 தடவை செய்து அபுத்திபூர்வமாக செய்த குற்றம் போம். புத்திபூர்வமாய் அவை பல நாள் கூடினால் அதற்கு பரிகாரம் ஆகமத்தில் இல்லை. சரி, ஒரு நாள் தப்பு செஞ்சுட்டு சரி இந்த மந்திரத்தெல்லாம் சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க, மீண்டும் அதே மாதிரி தப்பு செஞ்சா ஆகமத்தில் அவனுக்கு என்ன கிடையாது, பரிகாரமே கிடையாது. ஆகமத்தில் பரிகாரம் இல்லை.
ஆனா நம்ம பாருங்க, ஒரு தடவை ஒருத்தர் தப்பு செஞ்சுட்டான்னு வச்சுக்கோங்களேன், மீண்டும் மீண்டும் தவறு செய்ய தூண்டிக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா ஆணவத்தினுடைய வலிமை அதிகமா இருக்கும். புரியுதா உங்களுக்கு? ஆணவத்தினுடைய வலிமை மிக அதிகமா இருக்கும். நாளை முதல் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்க நம்பவே கூடாது. அவங்க ரொம்ப குடிக்க போறாங்கன்னு அர்த்தம். நான் இனிமேல் திரைப்படத்துக்கு போகவே மாட்டேனே, நீங்க யார்ட்ட வேணாலும் கேட்டு பாருங்க, ஆனா தெரியாம போய்கிட்டே இருப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? சொல்ல வந்தாலும் மனம் மாறும். நான் கிட்ட சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, வேற ஒன்றும் வேண்டாம். தெரியாம ஒரு பொய் சொல்லிட்டாரு. யாரு சொல்லுங்க பாப்போம்? பாமன் சுவாமிகள் பழனிக்கு நீ முருகப்பெருமான் கூப்பிட்டாரு அப்படின்னு ஒரு சின்ன பொய் தான் சொன்னாரு. கடைசி வரைக்கும் ஒரு பழனிக்கு போகவே முடியல. பாமன் சுவாமிகளால எவ்வளவு நூல் செஞ்சிருக்காரு, அவரால் பழனிக்கு போக முடியல. அது ஒரு சின்ன பொய் சொன்னதுக்கே நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை பொய் சொல்ல யோசிச்சு பாரு. நமக்குலாம் போஜனமே கிடைக்கிறதே கஷ்டம்தான். இருந்தாலும் சாமி நமக்கு உணவுலாம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு. பொய் சொன்ன வாய்க்கு என்ன கிடையாது, போஜனமே கிடையாது. நமக்கு சாமி 3 வேளைக்கு எல்லாம் சாப்பிடுமா, என்ன நல்ல நிறைய பொய் சொல்றீங்க அப்படி சொல்லு அந்த கணக்கு எழுது, அக்கௌண்ட் கிரியேட் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு சாமி எழுதிக்கிட்டே இருப்பார். எழுதும் கணக்கு இன்னும் ஈஸி. அதெல்லாம் நம்ம நினைச்சு பார்த்து என்ன செய்யணும், யோசிக்கணும். ஒரு தவறு செய்யறதுக்கு முன்னாடி, ஒரு பொய் சொல்றதுக்கு முன்னாடி ரொம்ப யோசிக்கணும். நீங்க எதை விதைச்சாலும் பின்னாடி வரும், அதை நீங்க மறந்துடக்கூடாது. ஐயோ இந்த பொய் சொல்ல போறோமே, அது நாளைக்கு நமக்கு ரிட்டர்ன் ஆகும் நினைச்சு நீங்க சொல்லணும். இப்போ ஒரு தவறு செய்ய போறீங்கன்னா அது நாளைக்கு நமக்கு ரிட்டர்ன் ஆகுமே அப்படின்னு நினைச்சு நீங்க என்ன செய்யணும், யோசிக்கணும். புண்ணியம் செஞ்சு வந்துட்டு அதைத்தான் நம்ம எந்த செயலை செஞ்சாலும் சிவன் செயல் நினைச்சு செஞ்சிட்டோம்னா நமக்கு என்ன வராது, வினை பயன் வராது. அதுலதான் இருக்கு விஷயம். உங்க விஷயம் முழுவதும் எல்லாம் சிவனந்தன் என்றாய் போற்றி என்று சிவபெருமான் திருவருளை நினைந்து நினைந்து நாம் செய்ய வேண்டும். புத்தி பூர்வமா செய்யறது வேற, அபுத்தி பூர்வமா செய்யறது வேற. புத்தி பூர்வமானா யோசனை வந்து இனிமே இப்படி தவறு செய்யக்கூடாது அப்படின்னு நினைச்சது புத்தி பூர்வம். அபுத்தி பூர்வம்னா அறியாம செய்யறது. ஆகமத்தில் இது முழுக்க முழுக்க ஆகமத்துல சுவாமி எழுதி வச்சது. புரியுது அவங்களுக்கு? இப்ப வேற ஒன்றும் வேண்டாம். இப்ப நம்ம எவ்வளவோ தவறுகள் ஆரம்பத்தில் செஞ்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அருணைநாத பெருமன் அவர் செய்யாத தவறு இல்லை, பெண்கள் மேல் மோகம் கொண்டாரு, எல்லா தவறும் செய்தார். ஆனா கடைசி எங்க வந்துட்டாரு, முழுக்க திருவடியை பிடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அதை பத்தி சிந்திக்கவே இல்லை. அவர் என்னைக்கு அந்த இது சுத்தமா உங்களுக்கு வெறுத்துருதோ அடுத்த நிமிஷமே சாமி திருவடி என்னைக்கு ஓடிடலாம். ஒண்ணு இந்த உயிரானது இதை பற்றும் இல்லைன்னா அதை பற்றும். இதை பற்றியாச்சுன்னா இது ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிரும், முருகான்னு வந்தாரு உடனே முருகப்பெருமான் அவரை தாங்கி பிடிச்சிட்டாரு. ஏன்னா முருகப்பெருமானுடைய திருக்கை பட்டதுனால அவர் அப்படி சுத்தமாயிட்டார் அருணைநாதர். அதுதான் சிறப்பு. சாமி கொட்டுப்பட்டாலும் நோய் இது முதல கையால் கொட்டுப்படணும்னு சொல்றதுக்கு இணங்க அவர் முருகப்பெருமானே தொட்டு அவரை தூட்டுனதுனால அவருக்கு அப்படியே ஞானம் வந்துருச்சு அருணைநாதர். அதுக்கப்புறம் பாடினார் பாருங்க, முக்தி தரு பக்தி திருநகை. எத்தனை பாடல் திருப்புகள், எத்தனை பாடல் தெரியும் எல்லாருக்கும். சிவா எனக்கு 10, சிவா எனக்கு 20, சிவா எனக்கு 30 அப்படின்னு நண்பர் இருக்கார்ல நடராஜ், அவர் முருகப்பெருமாள் ரொம்ப வெறியா இருப்பார். அப்படின்னு ஆரம்பத்தில் அவர் பார்க்கும்போது இங்க வந்து சொற்பொழி கேட்பாரா, முடியல திருப்பூர் பாடுவோமா, சிவா என்ன சார் டெய்லி ஒரு திருப்பூர் பாடுறீங்க, உங்களுக்கு எத்தனை திருப்பூர் தெரியுமா? அவர் நினைச்சாரு ஒரு 5 திருப்பூர் தெரியும் போலுக்க அப்படின்னு. என்ன சோ ஒரு 50க்குள்ள தெரியும் சார் அப்படின்னு. 50க்குள்ளயா? அவர் 100 பாட்டு மனப்பாடம் பண்ணிட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் 50ன்னு சொன்னதுதான் அந்த நிமிஷம். அவரு விடிய உட்காந்து நைட்டும் பகல்லையும் காலையில ஒரு திருப்போம் சாயங்காலம் ஒரு திருப்போம். ஸோ எனக்கு 100 தான் சார் தெரியும் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அவரை பார்த்து நமக்கு போறாமே போச்சு. இப்படிதான் அடியாரோடு கூடுனா தான் இந்த எண்ணம் வரும், என்ன வராது. அவரு நிறைய இப்ப நமக்கு மேல அவர் பாடுறாரு, நிறைய பாடுறாரு. பாடட்டும், அதுதான் நம்ம விரும்புறோம். எல்லாரும் திருப்பூர் பாடுங்க, திருமுறைகளை பாடுங்க. நமக்கு அதை தவிர வாயில எதுவுமே வரக்கூடாது. சாதாரண பாட்டுலாம் வரக்கூடாது, திருமுறைகளா வரணும். சொற்படி பண்ணா முழுக்க முழுக்க திருஞான சம்பந்த பெருமான் சொன்னது, திருநாவுக்கரசு பெருமான் சொன்னது, மாணிக்கவாச பெருமான் சொன்னது, அருணைநாத பெருமான் சொன்னது, இப்படிதான் வரணும். நம்ம வீட்டுக்கு ஒரு ஐயா வருவாங்க, அது ஆலவை ஐயான்னு பேரு. நம்ம வீட்டுல வந்தாங்கன்னா ஒரு 2 நாள் தங்கிட்டு போவாங்க. ஆணைக்க கொடுப்பா அப்படிம்பாங்க. ஆணைக்கு என்னது, நீர்ஸ்தலம். தண்ணி கொடுன்னு சொல்றதுக்கு என்ன சொல்லுவாங்க, ஆணைக்கா கொண்டு வா அப்படிம்பாங்க. உடனே நம்ம தண்ணி எடுத்துட்டு போகணும். அவங்க சொல்ற கவனமா கேட்கணும். கொஞ்சம்
ஏதாவது சூடு பண்றதுக்கு வெந்நி சூடு பண்றதுக்கு என்ன சொல்லுவாங்க, தண்ணியை கொடுத்து அண்ணாமலை கொஞ்சம் அண்ணாமலை கொஞ்சம் பார்த்து செய்யுங்க அப்படிம்பாரு. அண்ணாமலை நெருப்பு தளவுல போய் சூடு போயிட்டு வளர அர்த்தம் அண்ணாமலை அப்படிம்பாரு. ஏன்னா அருணாச்சலம் அப்படிம்பாரு. எல்லாமே திருமுறைகள்ல இருந்தே தான் பேசுவாங்க இந்த ஐயா. அப்படி சிறப்பா உடம்பு பரவாயில்ல செஞ்சுனாங்க வைத்தியனதா எல்லாம் பாட்டு பாட்டோம் சார். இன்னைக்கு சார் இன்னும் கொஞ்சம் இதாக நடக்குதுங்க சார். சரி சார். உட்காருங்க சார், உட்காருங்க. நான் சின்னதை நினைச்சு இவ்வளவு பெரிய கெட்டா போட்டிருக்கீங்க சார். சின்னதை நினைச்சு அப்படியா அப்படியா? சரி வைத்தியனதா சரி சரி சரி. அப்ப நம்ம அதான் அதாவது சுத்தமா எது மேலேயுமே என்ன செய்யக்கூடாது பற்று. அண்ணா அப்படி அந்த ஐயா அளவை வந்து எது வந்தாலும் திருமுறையிலேருந்தே பேசுவாங்க. அதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஒரு யாத்திரை சென்றாலும் சரி அது திருமுறையில தான் சொல்லுவாங்க. ஆனா இப்ப அந்த ஐயா காஞ்சிபுரத்துல போய் மோட்சம் அடைஞ்சிட்டாங்க. காஞ்சிபுரத்துல ஒரு கோயில பிடிச்சி அந்த கோயில் முழுவதும் துண்டு செஞ்சு கடைசி உயிரையும் அங்கேயே விட்டு திருடி போயிட்டாங்க. சரி அப்படி பார்க்கும் போதெல்லாம் அதான் யாவது திருமுறையில ஒரு பாட்டா சொல்லுவாங்களே அப்படின்னு. அடுத்து சொல்றாரு, பௌதிக பிரம்மச்சரிய பற்றி சொல்றோம்ல, புத்தி பூர்வமாகவும் அபுத்தி பூர்வமாகவும் செய்த வினை பயனுக்கு தகுந்தவாறு பொல்லாத புலைச்சி ஒருவன் வீட்டிலே அவன் இன்னவென்று அறியாதிருந்து புகுந்து உண்டானால் அக்குற்றம் போகும்படி மட்பாண்டம். இப்ப இது என்னுடைய கருத்து என்னன்னா, புலைச்சி மேலோர் மனையில் புகுந்தாலும் அவர் கையால் அருந்தினாலும் பரிகாரம். அதனால என்ன பரிகாரம் அப்படிங்கிறத பத்தி இந்த சொல்லப்போகுது. அது கீழ் ஜாதியில உள்ளவங்க வீட்டுல போய் நாம உணவு அருந்தினாலும் அவர்களை போய் தீண்டினாலும் என்ன அந்த குற்றத்துக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு சொல்லி, பொல்லாத புலைச்சி ஒரு வீட்டில் அவள் இன்னவரென்று அறியாதிருக்க புகுந்து உண்டானால் அக்குற்றம் போகும்படி மட்பாண்டம் எல்லாம் புறம்பை எடுத்து போட்டு முழுகி மனையை கோமிய மலஜலத்தால் சுத்தி செய்யும் முறைவையை சுத்தி செய்க. இக்குற்றம் எப்படி போக்கிக் கொள்வோம் என்று இறங்கி தத்புருஷ மந்திரத்தை தியானித்து 5000 முறை ஜெபிக்க வேண்டும். யாரு புலைச்சியோட வீட்டுக்கு போனா, புலையர் புலைச்சிமாங்களா, ஆதி திராவிடர் இருப்பாங்களா, புலையர் புலைச்சி எங்க இருப்பாங்க, மலைவாழ் மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அங்க போய் நீங்க உட்கொண்டாலும் அந்த மனையில் போய் புகுந்தாலும் அந்த தீட்டு எப்படி போகும் அப்படின்னா 5000 முறை தத்புருஷ மந்திரத்தை தியானிக்க வேண்டும். இவரு ராமர் வந்து உயர்ந்த குலம், இவர் குகன் வந்து தாழ்ந்த குலம். அவர் வந்து படகு ஓட்டியா இருந்தார், அப்படித்தானே இருந்தாரு. அவர் அப்படி காட்டுல வனவாசம் வரும்போது அவரை நண்பராக ஏற்றுக்கொண்டார். எங்கள் 4 பேரோடு சேர்ந்து நீ 5 என்று அவர் கூறினார். யாரு? ராமர் சொன்னார். ஆனா அவர் கீழ்குள்ளதான். ஆனா ஏன் அப்படின்னா இவர் பாதம் பட்டு இவர் பெண்ணு அகடி என்ன பண்ணா கல்ல இருந்து சாபம் நீக்கப்பட்டார். அப்பேற்பட்டார். இவர் படகுல ஏறும்போது கூட என்ன பண்ணாராம் குகன், உங்க பாதத்தை நான் கழிக்கிறேன், திடீர்னு இந்த தட்டு வந்து கல்லாகுதான்னு பாத்துக்கிறேன், நீங்க படகுல காலை வச்சு படகு கல்லாயிடக்கூடாது, போக முடியாம ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரா, பாதத்தை கழுவும் போது தட்டு கல்லாமதான் பார்த்தாரா. அதுக்கப்புறம் தான் படகுல ஏத்துனாராம். அது எதுக்காகன்னா அவருடைய சாப விமோசனம் பெறுவதற்காக அகலி வந்து ராமர் பாதம் அவர் கல்ல மிதிக்கவும் அவர் வந்து பெண்ணா மாறினான். ஏற்கனவே அந்த கதையில நம்ம சொன்னோம் முன்னாடி. என்ன இப்ப சாதாரண இப்ப வேற ஒண்ணும் வேண்டாம். இப்ப மண்பாட்டம் செய்யறவங்கலாம் யார் யாரு, நம்ம திருநீலகண்டன என்னாரு பாருங்க, சாமி எல்லாத்துலயுமே ஆட்கொண்டிருக்காரு. எல்லா வகை இதுலயும் நெசவாளர் இதுல எடுத்திருக்காரு சாமி. நேசநாயனார்
நேச நேரம் எடுத்திருக்காரு. இப்படி ஒவ்வொரு ஜாதியில இருந்து ரொம்ப வண்ணாத்தி, அது ரொம்ப கீழ் ஜாதி. இப்போ அடுத்து வரப்போகுது வண்ணா ஜாதியில், அதில் வந்து திருக்குறிப்பு நாயனார் எடுத்திருக்காரு. இப்படி என்னென்ன ஜாதியில் இருக்கோ, பறையர் ஜாதியில இருந்து யார் எடுத்திருக்காரு? திருநாளை போர் நாயனார் எடுத்திருக்காரு. அதான் சொல்லிட்டாரு நம்ம அப்பா சொல்ல அழகா சொன்னார். நீங்க எந்த ஒரு இல்லத்துக்கு நீங்கள் புகுந்தாலும், கீழ் ஜாதியாக இருந்தாலும், அவர்கள் அடியாராக இருந்தால் தாராளம் போகலான்ட்டு யார் சொல்றா? நமக்கு அப்பா சொல்ல பாட்டு தான் இது. வந்து சாதாரண மக்களுக்கு தெரிய வரும். ஆனால் நம்ம போன்ற அடியார்களுக்கு, அவர்கள் புலையர் குலத்தே இருந்தாலும் கூட, ஆவுரித்து தின்னும் புலையரேனும் அவர் கண்டீர் நாமனுக்கும் கடவுளாரு. அவங்க சிவபெருமான வழிபாடு செஞ்சா அவங்க நம்ம என்ன செய்யலாம்? தாராளமா அவங்கள வணங்கி சிவபெருமான கருதி அவங்க வீட்டுக்கு போகலாம். சங்கநிதி பதுவநிதி இரண்டும் தந்து தரணியோடு வானாள தருவரேனும் மங்குவார் அவர் செல்வம் மதிப்போமல்லோம் மாதேவர்க்கு ஏகாந்தர் அல்லாராகில் அங்கமெல்லாம் குலைந்து அழுகு தொழுநோயராய் ஆவுரித்து தின்னும் புலையரேடும் கங்கைவார் சடையார்க்கு அன்பராகில். அவங்க சிவபெருமானுக்கு அன்பரா இருந்தா, கங்கைவார் சடையார்க்கு அன்பராகில் அவர் கண்டீர் நாம் வணங்கும் கடவுளாரே. இப்படி சொல்றாரு. பாட்டு அருமையான பாட்டு. சங்கநிதி பதுமநிதி இரண்டும் தந்து தரணியோடு வானாள தருவரேனும் மங்குவார் அவர் செல்வம் மதிப்போம் அல்ல. நம்ம அந்த செல்வத்து மேல நமக்கு என்ன கிடையாது? அண்ணன் கிடையாது. யார் ஒருவர் எப்பேற்பட்ட குளத்துல இருந்தாலும் சரி, ஆவுரித்து தின்னும் புலையர் குளத்துல இருந்தாலும் சரி, அவங்க கங்கைவார் சடையாருக்கு அன்பாராகில் அவர் கண்டீர் நாம் வணங்கும் கடவுளாரு. எப்படி சொல்றாரு பாருங்க. அவன் என்ன செய்யலாம்? அவங்க வீட்டுக்கு உள்ளத்துக்கு போகலாம், தண்ணீர் குடிக்கலாம் அப்படின்னு அப்பர் சாமி சொல்றாரு. இப்ப அது அல்லாம, அவங்க அடியார் அல்லாம நீங்க போனீங்கன்னா என்ன வந்துடும்? அதுக்கு இந்த பரிகாரம் நம்ம செய்யணும். இந்த பரிகாரம் எத்தனை தடவை சொல்லணும்னு சொன்னேன்? 5000 முறை. பரவாயில்ல, கவனமாக. தத்புருஷ மந்திரத்தை 5000 முறை ஜெயிக்கணும். தத்புருஷ மந்திரம் ஓம் தத்புருஷ வக்ராய நம அப்படிங்கிற மந்திரத்தை, ஓம் ஈசான மூர்த்திய நம, ஓம் தத்புருஷ வக்ராய நம அப்படிங்கிற மந்திரம். அக்குற்றம் நீங்கும். அப்படின்னா அந்த குற்றம் நீங்குமா? அதே மாதிரி அங்கு போய் புசித்தால் உண்டால், அந்த கீழ் ஜாதி உள்ள வீட்டில் போய் நீங்க போய் புசித்தீங்கன்னா, சாப்பிட்டீங்க அப்படின்னா அப்புண்மை நீங்குவதற்கு தத்துவ கிருஷ்ணத்தை ஏற்றி அகோர மந்திரத்தை 16000 முறை ஜெயிக்கணுமா. தெரியாம போய் சாப்பிட்டீங்கன்னா 16000 முறை அகோர மந்திரத்தை ஜெயிக்கணும். இப்போ அடியன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அருண் சொல்றாங்களா, அருணைய அவங்க வண்ணாத்தி அந்த இதில் தான் இருக்காங்க. அதெல்லாம் இருந்தாலும் நம்ம வந்து அவர் அடியார் இருக்காரு, அதெல்லாம் அடியன் தாராளமாக போய் அவங்க வீட்டில் போய் உணவு கொண்டேன். ஆனால் இப்போ அடியாரம் இல்லாமல் இருந்து போனால், அடியாரம் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம என்ன செஞ்சிடலாம், நம்ம போயிடும். ஏன்னா அடியார் ஆனதுக்கப்புறம் நம்ம ஜாதி வாதம் இதெல்லாம் பார்க்கக்கூடாது. அவங்களுக்கு அதுக்கு முன்னாடி பார்த்துக்கலாம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் அவரவர் செய்த விலைக்கு தகுந்தவாறு அந்தந்த ஜாதியில போய் பிறப்பாங்க. கீழ் ஜாதியிலையும் மேல் ஜாதியிலையும் நடுத்தர வர்க்கத்திலையும் அவங்க செய்த விலைக்கு தகுந்தவாறு. இப்போ யாரையாவது போய் கேவலமா பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்க, நீ ஒரு இந்த ஜாதி அந்த ஜாதின்னு ஏதாவது நீங்க திட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதே ஜாதியில மறுபடியும் நம்ம பிறப்போம். ஒருத்தரை போய் ஏளனமாக திட்டினா, இப்போ குடிசைல் மக்களை போய் நீங்க திட்டினீங்கன்னு வச்சுக்கோங்க, அதே சேரியில அதே இடத்துல வந்து நீங்க மறுபடியும் என்ன செய்வீங்க? பிறகு அப்படிதான் பாருங்க. ஏன் வேடனேன்னு எங்க வச்சு திட்டாரு? அந்த மலைக்கு அந்த கரெக்டா அந்த ஆந்திரா கிட்ட தான் அவர் முற்பிறவியில அந்த நடந்த இடத்துலயே வந்து பிறந்தாரு பாருங்க. கண்ணப்ப நாயனார் வந்து அர்ஜுனர் அதே காட்டுல வந்து அந்த பன்றிக்காக 2 பேரும் சண்டை போட்டாங்க, சிவபெருமானும். அவர் சொன்னதுனால அதே இடத்துலயே வந்து அந்த மலைவாழ் மக்கள்லயே வந்து பிறந்தாரு கண்ணப்ப நாயனார். அதுக்கப்புறம் அவர் செய்த உழைப்புக்கு தகுந்தவாறு 6 நாள்ல மோட்சம் அடைஞ்சார், அது வேற விஷயம். ஆனால் நாம எதுக்கு எப்படி நாம ஒருத்தரை திட்டும் போதெல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். யாரையும் திட்டவே கூடாது. நம்ம அடியாரா இருக்கிற நாம மனதால கூட, புறத்துல தானேங்க அது நாங்கெல்லாம் செய்ய மாட்டோம், நாங்க அடியார் ஆயிட்டோம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா மனதால என்ன செய்வீங்க? திட்டுவீங்க. வலிவும் அதிகம். புறத்துல காட்டிலும் மனதுல ரொம்ப ஏன்னா அவரை அடிக்கவா செஞ்சேன், அவரை வையவா செஞ்சேன், அவரோட பழகவா செஞ்சேன்னா மனசால செஞ்சா கண்டிப்பா அது என்ன உண்டு. சில பேர் பார்த்தீங்கன்னா சார், சில பேர் பார்த்தீங்கன்னா உட்காந்து அவங்களும் கடை வராங்களா, கடை போய் வரைஞ்சிட்டாங்களா? சரி என்ன
சில பேர் பார்த்தீங்கன்னா மனதாலே தீண்டுவாங்க. நான் அவரை அடிக்க வச்சுங்க, ஆனால் மனசால நம்ம நினைச்சிட்டு வச்சுக்கோங்க, அப்போ அது அடிப்பதற்கு சமமாகும். சில பேர் ஏளனமாக சிரிக்கிறது, மனசுக்குள்ளே சிரிக்கிறது, வெளியில சிரிச்சதான் குட்டுறோம், உள்ளுக்குள்ளே சிரிக்கிறது மற்றவங்களை பற்றி, அதுக்கு ஃபுல்லாகவே நமக்கு வினைப்பயன் ஏறிக்கொண்டே தான் இருக்கும். யாரையுமே கீழ் ஜாதி, இந்த ஜாதி, மேல் ஜாதி இதெல்லாம் நம்ம என்ன செய்ய வேண்டாம், அது வேண்டாம். அடியாராக இருந்தால் கண்டிப்பாக அவர் கண்டி நாம் வணங்கும் கடவுளாரன்னு சொல்லி அவங்கள நாம வணங்கலாம். அப்படி பறைச்சி என்று அறிந்து ஒரு நாள் அவன் கையால் புசித்தான். பறையர் பறைச்சி என்று அந்த தெரிஞ்சு அறிந்து, இது அறியாம அறிந்தே போய் நாம் அங்கே ஒரு நாள் புசித்தானால் அக்குற்றம் போகும்படி சாந்திராயணம், பராகம், பிரசாபத்தியம், சப்த கிருச்சரம், அதிதபனம் என்று கூறப்பட்ட பஞ்ச கிருச்சரங்களையும் அடைவே செய்து சிறப்பினுடைய மாதர் வதனம் போன்று இருக்கிற வாமதேவ மூர்த்தியை தியானம் செய்து 16 வரை ஜெயிக்கணும். தெரிஞ்சே நீங்க போய் சாப்பிட்டா, தெரியாததுக்கு அந்த மந்திரம் இது தத்புருஷ பக்தராய நம்ம என்கின்ற மந்திரத்தை உச்சரிக்கணும். தெரிஞ்சே பறைச்சி என்று தெரிஞ்சே அவங்க இல்லத்துல போய் நீங்க ஒன்றீர்கள் என்றால் அக்குற்றம் போவதற்கு சாந்திராயணம்லாம் பண்ணணும். விரதம்லாம் இருந்து, சாந்திராயண விரதம்னா எப்படின்னா, இப்ப பௌர்ணமியில இருந்து அமாவாசை வரைக்கும் சந்திரன் எப்படி வளர்ந்து கொண்டே செல்கிறதோ அதே போல நீங்க உணவை கொஞ்சம் கொஞ்சமா கூட்டணும். அமாவாசை வரைக்கும், அமாவாசை தேய்து ஊத்தீங்களா, அது மாதிரி பௌர்ணமி முழு நிலவா இருக்கும். அப்போ ரொம்ப சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே அமாவாசை வர்ற வரைக்கும் தூக்கிக்கிட்டே வரணும். அதுக்கப்புறம் அமாவாசை டு பௌர்ணமி வருது பாருங்க, அந்த நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமா கூட்டிகிட்டே போகணும் உங்க உணவை. இதுதான் சாந்திராயண விரதம்னு பேரு. அது நம்மளால செய்ய முடியுமா? நீங்க உண்டு. இந்த ஒரு நாள் நாங்க விரதம் இருக்கக்கூடிய நாங்க படுற பாடு, எப்படா அந்த காலம் முடியும், சாப்பாடை கொண்டு வருவாங்க, சாப்பிட்டு கொண்டிருக்கோம், நீங்க உண்டு அப்படின்னு சொல்லி. இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப பௌர்ணமி ஆயிடுச்சுன்னா நீங்க எப்படி சாப்பிடணும் அப்படின்னா, இப்ப எப்படி அது தேய்ந்துக்கிட்டே போதும், முழு நிலவானது எப்படி இப்போ அன்னைக்கு முழு சாப்பாடு சாப்பிடலாம், இன்னைக்கு பௌர்ணமிக்கு முழு சாப்பாடு, மறுநாள் கொஞ்சம் குறைச்சிடணும். அப்படியா, ஒரு 5 கை வைப்பேன், வேணா ஒரு கொஞ்சம் வேலை குறைச்சிக்கிறேன். சில பேர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டே வரணும். குறைச்சி கடைசி கொஞ்சம் தும்பிட்டு தான் வரும். அவ்வளவுதான் நீங்க சாப்பிட வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் அமாவாசைக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா கூட்டணும். எப்படி சந்திரன் வளர்ந்து கொண்டே போதோ அதே மாதிரி கொஞ்சம் அடுத்த நாள் அதை விட கொஞ்சம் அதிகமாக கூட்டிடும். நீங்க சாப்பிட்ற உணவுல இருந்து நீங்க ஒரு முழு சாப்பாடு சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க, அதை எத்தனை கூறா பிரிக்கணும்? 15 கூறா பிரிக்கணும். புரியுதா உங்களுக்கு? முதல்ல முழு சாப்பாடு, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சி அமாவாசை வரைக்கும், அமாவாசைக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கூட்டிக்கிட்டே போகணும். அது வரைக்கும் உங்களுக்கு அந்த சாந்திராயண விரதம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்க எப்பயும் போல பூல் கட்டலாம். புரியுதா உங்களுக்கு? சரி. ரெண்டாவது அதெல்லாம் செஞ்சு சாந்திராயண விரதம்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் எத்தனை அகோர மந்திரத்தை 16,000 முறை என்ன செய்யணும்? ஜெபிக்க வேண்டும். சரி, அக்குற்றம் போறதுக்கு இந்த சாந்திராயணம் பண்ணி யாரை தியானிங்க? வாமதேவ மூர்த்தம்னா இப்ப பஞ்சமுகத்துல ஈசான முகம் மேல் நோக்கி இருக்கும், தத்புருஷ முகம் கிழக்கு பார்க்க இருக்கும், அகோர முகம் வடக்கு பார்க்க இருக்கும், வாமதேவாக்கும் தெற்கு பார்க்கும். இந்த பக்கம் இடது பக்கம் என்னது? இடப்பாகம் இடப்பக்கம் வடக்கு முகம். இப்படி இருக்க சாமி இப்படி இருக்காரு அப்படின்னா இந்த பக்கம் வடக்கு தானே, அந்த பக்கத்துலதான் அம்பாள் இருக்காங்க, வாமதேவ பாகம். அந்த வாமதேவ பாகத்தை நினைந்து தியானம் செய்து 16,000 முறை என்ன செய்யணும்? அந்த வாமதேவ மந்திரத்தை நம்ம உச்சரிக்கணும். அதுக்கப்புறம் தான் விரதத்தையும் முடிக்கணும். அது வரைக்கும் இப்போ இந்த சாந்திராயண விரதம் முடிகிற வரைக்கும் இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கிட்டே இருக்கணும். உணவை சுருக்கிட்டே வரணும், கூட்டுறதுலேருந்து குறைச்சிக்கிட்டே வரணும், குறைச்சதுலேருந்து கூட்டிக்கிட்டே போகணும். இதுதான் அதுக்கு பரிகாரம். அதுக்கு நம்ம பறைச்சியர் இந்த மாதிரி நம்ம அதை சொல்லக்கூடாதுதான், இருந்தாலும் நூல்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா பறையர் குளத்துல தான் இருந்தார் திருநாளைப்பவர்னார். அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, அவர் செஞ்ச மிகப்பெரிய ப்ளஸ் என்னன்னா, அங்க இருக்கிறவங்களுக்கு பூரா அடியார மாத்தினார். அதுதான் சிறப்பு. இப்ப பக்கத்துல எத்தனை பேர் இருக்காங்க, நம்ம வீட்டு பக்கத்துல யாரையாரும் மாத்திருக்கோமா? யோசிச்சு பாருங்க. நான் வர்றதே பெரிய விஷயமா இருக்கு சிவா. இதுல நீங்க பக்கத்து வீட்டுல வேற நீங்க கூட்டல சொல்றீங்க, அப்படியாவோ?
அப்படியாங்களோ? அது ரொம்ப இதுல கஷ்டமா தான் இருக்கு. சரி, இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும்னா பக்கத்துல போய் ஏதாவது கோயிலுக்குலாம் வருவாங்கல்ல, அந்த நேரத்துல நீங்க உட்காந்து சாமியை பத்தி அளவுக்கு எடுத்து சொல்லிட்டு அவங்களே ஆட்டோமேட்டிக் வந்து உட்காருவாங்க, சாமியை பத்தி கேட்பாங்க. ஆமா. ஆ ஆ இல்ல அவ்வளோ பெரிய அறியாம செய்யறதுக்கு கொஞ்சம் பிரச்சனை இல்லை. வவ்வாலை எதுக்கு பிறப்பாங்கன்னா கோயில் அவங்களுக்கு தான், அவங்க தான் வவ்வாலா பிறப்பாங்க. உறங்குனா மலைப்பாம்பாக பிறப்பாங்க. திருக்கோயிலில் போய் உறங்குனா என்ன செய்வாங்க? மலைப்பாம்பா. அதுலயும் பாத்தீங்கன்னா சிவராத்திரி எல்லா ஆளுக்கும் ஒரு இடத்துல ஃபுல்லா உறங்கிட்டு இருக்காங்க. அப்படியா? அதுதான் முற்றோதல் பாடல்ங்கிறது. நீ முற்றோதல் பண்ணிக்கலாம்ல, தேவதானத்துல போய் முற்றோதல் பண்ணியிருக்காங்க, பெரிய சிறப்பு. ஏன்னா முற்றோதல் பண்ணிட்டுன்னு உங்களுக்கு உறக்கம் வராது. அடுத்த பத்தி என்ன படிக்கணும், அடுத்து என்ன படிக்கணும் அப்படின்னு போயிடும், அந்த சிந்தனை போயிடும். அடியார்களோடு இருந்தாலும் நமக்கு ஏதாவது உறக்கத்தை பத்தியே சிந்தனை வராது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா பூஜை பண்ணும்போது எல்லாம் அடுத்தடுத்து ஒவ்வொன்றா செய்ய யாருக்கும் உறக்கமே வரல. அப்போ அடியாரோடு இருந்தால் தான் நமக்கு அதை பற்றி அதை சிந்தனைகள் வராது. சரியா? அப்போ ரெண்டாவது, அவர் பழைய ஜாதியாக இருந்தாலும் கூட இருக்கிறவங்களெல்லாம் கூட்டு போய் திருப்பன்கூரில் கூட்டு போய் அந்த நந்தியை விலக வச்சு திருமுறைகள் பாடி அத்தனை பேருக்கும் சாமியை காட்டினார். கடைசி அந்த குற்றம் போகும்படி சாமிகிட்ட வேண்டி, அப்போ சாமியே இதெல்லாம் சாமி தான் வச்சிருக்காரு. இந்த கீழ்ச்சாதி மேல் சாதி எல்லாத்தையும் வச்சிருக்கிறது யாருன்னா சாமியாக வச்சிருக்காரு. அவர் அது மாதிரி 60 சமயத்தையும் சிவபெருமான் தான் தொட்டு வைத்தார். புதுசெல்லாம் ஒவ்வொரு ஜாதியோ இல்லை சமயமோ வர்றதில்லை, எல்லாமே சாமி தான் உண்டாக்குறாரு. ஏன்னா தத்தம் சமயங்களில் இருந்து அந்தந்த உயிரானது உயிர் பக்குவத்துக்கு தகுந்தவாறு அந்தந்த சமயங்களில் நின்று கடவுள் இல்லை என்கின்ற ஒரு சமயத்துல இருந்து அதுக்கப்புறம் ஓரளவுக்கு ஒத்துக்கிட்டு வந்து அதுக்கப்புறம் முழுமுதற் பொருள் சிவபெருமான் தான் தெரியறதுக்கு எத்தனை கோடி ஆண்டு ஆகும் தெரியுமா உங்களுக்கு? நாடும் நகரமும் நத்திரு கோயிலும் தேடி திரிந்து சிவபெருமான் என்று கடைசி தான் எங்க வர முடியும்? இங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன செய்யணும்னாரு? பாடுமின் பாடி பணிமின் பணிந்த பின் கூடிய நெஞ்சத்து கோயிலா. அதுக்கப்புறம் தான் கடைசி எங்க வர முடியும்? வந்து அதுக்கப்புறம் திருமுறைகள் பாடி உய்யக்கூடிய வழியை பார்க்கணும். ஏன்னா ரொம்ப பிடிச்சது எதுனா சாமிக்கு பாடல். நான் அடியே நிறைய பார்க்குறேன். நம்ம சிவாவும் வீட்லேயும் எங்கே போனாலும் முற்றோதல் பாடுற இடத்துல போல இவங்களை பார்க்கலாம். எங்கே வந்தாலும் அங்கே இருக்காங்க. சிவா புரியுது அவங்களுக்கு? புரியுதா? அதனால் நீங்களும் எங்கே வந்தாலும் எங்கே அடியார் கொடுறாங்களோ போய் நீங்கள் வாட்டு என்ன செய்யுங்க, திருமுறையில் பாடிக்கிட்டே இருங்க. அப்படின்னு பார்த்த அளவுக்கு தச்சல அன்னைக்கு சொற்பொழிவு பண்ண ஒரு இடத்துக்கு கூப்பிட்டாங்க, அது ஆனந்த விநாயகர் கோயிலுக்கு. அப்படின்னு போனால் இவங்க எல்லாம் உட்காந்து பாடிக்கிட்டு இருக்காங்க. அங்கே நம்ம அடியார் வேற யாராவது இருக்கா பார்த்தா ஒருத்தரே அழகாணும், இவங்க தான் இருந்தாங்க. சரிட்டு அவங்களுக்குள்ள ஒரு அரை மணி நேரம் பேசிட்டு பண்ணாச்சோம். ஒரு அரை மணி நேரம் பேசிட்டேன். 2:30 மணிக்கு முடிஞ்சதும் ஒரு அரை மணி நேரம் பேசிட்டேன். சரி, நிறைய இருக்கு விஷயங்கள். வந்து திருவாசகத்துல ஒவ்வொரு வரிக்கும் 1 மணி நேரம் வழக்க சொல்லலாம், அவ்வளவு விஷயம் இருக்கு திருவாசகத்துல. ஈசன் அடி போற்றி அந்த ஒண்ணுக்கு 1 மணி நேரம் வழக்க சொல்லலாம். ஈசன்னா எப்படி, ஏன் சாமி ஈசனா இருக்காரு? ஈசனா எல்லா உயிர்களுக்கும் சொந்தக்கார். ஏன் இப்படி எல்லா உயிரும் இவைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தான். கண்ணை மூடி முழிக்கிற கூட சாமி நம்மளை விட்டு பிரிவதே இல்லை. அப்போ எப்பயுமே நம்ம கூடயே தான் இருக்கு. நம்மளை விட்டு பிரிவதே, நாம கூட ஈஸியாக இறைவனை மறந்துடுறோம், அவர் நம்மளை மறப்பதே இல்லை. என்று நீ அன்று நான் என்று இருந்தாலும் கூட நம்மளை விட்டு சாமி என்ன செய்வது இல்லை, பிரிவதே இல்லை. ஆனால் இவைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான். நாம எப்ப நினைக்கிறோம்? காலையில் இந்த கோயிலுக்கு வர நேரம் நினைக்கிறோம். அதை விட்டாச்சுன்னா திருமுறை பாடும்போது நினைப்போம். அதை விட்டாச்சுன்னா சமையல் செய்யும்போது நினைக்கிறீங்களா? எல்லாம் சிவாய என்னமோன்னு சொல்லிட்டு நாங்கள் பற்ற வைக்கிறோங்க, அதோட சரி. அதுக்கப்புறம் நினைக்கிறதே இல்லை. எல்லா நிலையிலையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ட்ரைனிங் எடுக்கணும். சாமியை நினைந்து ட்ரைனிங் எடுக்கணும். சரி, அடுத்து சொன்னாரு, இன்னவென்று அறிந்திருந்தும் 2-3 நாள் அவள் கையால் புசிப்பானால் ஒரு நாள் உணவுட்டுன்றதுக்கு இந்த 16,000 ஜெயிக்கணும். அதே இது தொடர்ந்து 2 நாள் 3 நாள் போயிடுச்சுன்னா புசிப்பானையானால் முற்கூறிய முறையில் இருந்து ஜபபூர்வ முதலியவற்றை அதிகம் செய்க. இப்ப இங்க எத்தனை 16,000னா அதில் டபுள் ஆக்குனா எவ்வளவு? 32,000 தடவை ஜெயிக்கும். 2 நாள் 3 நாள் ஒவ்வொரு நாளைக்கு 16,000 வச்சுக்கோங்க. அப்ப எத்தனை நாள் அந்த கீழ்குளத்தில் போய் நீங்கள் உண்ணுகின்றீர்களோ அதுக்கு இந்த மந்திரம் ஜெயிக்கணும்.
இப்படி அநேக நாள் அழுந்தினால் கண்ம சண்டாளனான புலையனுக்கு ஒருபோதும் இப்பாவம் விட்டு நீங்காது. அவனுக்கு சேர்ந்து இந்த பாவம் என்ன செய்யாதான், போகவே போகாது. 4 வர்ணத்து மாதர் இருதுவான புடவையை சுத்தி பண்ணும் வண்ணாத்தி நீல வண்ணாத்தி தோற்பணத்தி செய்வதற்கு வல்லமையுடைய முச்சிய மாதர் இவர்கள் முதலிய இழிந்த சாதியர் பிறந்தவர்களும் அறியாமல் வீட்டில் பிரவேசித்தாரையானால் மட்பாண்டத்தை எடுத்து புறம்பே போட்டு முழுக்க புற்றுமண் கோமைய கோசலங்களால் கிரகத்தி செய்க. என்ன சொல்றாரு, இந்த 4 வர்ணத்தார், இந்த இழிந்த குலத்து 4 வர்ணத்தார், நம்ம வந்து முதல்ல உயர்ந்த குலத்து 4 வர்ணத்தார் பார்த்தோம், அரசர் பிராமணர் இப்படின்னு பார்த்தோம். கீழ்குளத்துல 4 வர்ணத்தார் இருக்காங்க. யாருன்னா வண்ணாத்தி, நீல வண்ணாத்தி, தோற்பணத்தி, அப்புறம் முச்சிய மாதர் அப்படின்னு சொல்லி 4 வகை வர்ணத்தார் இருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப கீழான ஜாதியில் உள்ளவர்கள். அங்க போய் பிறந்தவர்கள் அறியாமல் வீட்டில், அவங்க வீட்டில் போய் தெரியாம போய் நீங்க பிரவேசித்தீர்கள் என்றால், போயிட்டு வந்தீங்கன்னா பிரவேசித்தா போய் வருதல்னு அர்த்தம். மட்பாண்டனத்தை எடுத்து புறம்பே போட்டு முழுகி புற்றுமண் மண் பாண்டம் இருக்குவாங்க, அதை எடுத்து கோமியத்தை அதில் நிரப்பி கிரகுத்தி செய்து என்ன செய்யணுமா, வெளியில போய் கிரகுத்தி சுத்தி செய்யணுமா. தெரியாம போயிட்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லி அந்த கோமியத்தை வச்சு மட்பாண்டத்தில் வச்சு கிரகுத்தி செய்யணுமா. 3 நாள் அது செஞ்சதுக்கு அப்புறம் சத்யோஜாத மந்திரத்தை எல்லாமே பாருங்க, எல்லாத்துக்குமே இந்த சாமியுடைய பிரம்ம மந்திரம் தான் வரும். ஓம் ஈசானமூர்த்திய நம, ஓம் தத்துவ சவக்ராய நம, ஓம் அகோரேதாய நம, ஓம் வாமதேவிக்காய நம, இப்போ சத்யோஜாத மூர்த்திய நம. இந்த சத்யோஜாத மந்திரத்தை 5000 முறை ஜெயிக்கணுமா. அவளை பரிசித்தானால் 16,000 அகோரம் ஜெயிக்க. பிரவேசித்தா 5000 முறை, அவளை பரிசித்தால் அவங்க பார்த்தா எத்தனை 16,000 அகோரத்தை செவிக்கணும். அங்க போய் சாப்பிட்டா, போஜனம் செய்தால், போஜனம் பண்ணினால் அகோரத்தை 15,000 முறை ஜெபிக்க வேண்டும். 15,000 தடவை அங்க போய் உட்கொண்டா பார்த்தாலே, அதான் முதல்ல சொன்னேன், யாரையும் பார்த்தாலே என்ன வந்துடும், குற்றம் வந்துடும். பார்த்தாலே குற்றம். நீங்க பார்த்தா எப்படி பார்க்கணும், யாரை பார்த்தாலும் சிவமா பார்த்துட்டா பிரச்சனை இல்லை. நீங்க ஆளா பார்த்தீங்கன்னா மந்திரம் ஜெபிச்சுதான். எல்லாருமே காலையில இருந்துச்சு எப்படி பார்க்கும், சிவமாவா பார்க்கும். ஏக்கா உங்களை தாங்க நான் ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருந்தேன்க்கா அப்படின்னு அவங்க ஆளாக தான் பார்க்கும். நம்ம எங்க சிவமா பார்க்க சொல்லுங்க பார்ப்போம். அதுக்கு அந்த மந்திரத்தை சொல்லிட்டே தான் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு, எங்கேயுமே வெளில போக வேண்டியது. காலையில் ஏதோ பஞ்சபூர்வ மந்திரத்தை சொல்லிட வேண்டியது, என்னென்ன குற்றங்கள் இருக்கோ இது, அதுக்கு தான் நம்ம அனுஷ்டானத்தில் அது எல்லாமே வந்துடும். அந்த மந்திரத்தை நம்ம ஏன் அடிக்கடி சொல்கிறோம்னா, இந்த மாதிரிலாம் வரும்னு தெரிஞ்சுதான் நமக்கு அனுஷ்டானத்தில் அந்த மந்திரங்கள்லாம் வச்சுருக்காங்க. திருநீர் பூசும்போது அந்த மந்திரத்தை சொல்கிறோம்ல, ஓம் நிவர்த்தி கலாயனம, ஓம் பிரதிஷ்ட கலாயனம, ஓம் வித்யா கலாயனம, ஓம் சாந்தி கலாயனம, ஓம் சாந்தி அதீத கலாயனம, ஓம் ஈசானமூர்த்திய நம, ஓம் தத்துவ சவக்ராய நம, ஓம் அகோர இருதாய நம, ஓம் வாமதேவிக்காய நம, ஓம் சத்யோஜாதமூர்த்திய நம, ஓம் இருதாய நம, ஓம் சிரசாய நம, ஓம் சிகாய நம, ஓம் கவசாய நம, ஓம் நேத்திரோபிய நம, ஓம் அஸ்திராய நம. இப்ப இல்ல தீட்சை எடுத்தவங்க சொல்லலாம். இப்ப வந்து இப்ப நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, தெரிஞ்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்லலாம். அதுக்கப்புறம் தீட்சை எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் இப்ப அறியாம செஞ்சிருந்தா கூட இப்ப இந்த மந்திரத்தை சொல்லி அவங்க இதை நீக்கிக்கலாம். தீட்சை எடுக்காட்டினாலும் கூட சொல்லலாம், மந்திரத்தை சொல்லலாம், சொல்லி இங்க குற்றத்தை போய்க்கலாம். ஏன்னா கேட்கறாங்கல்ல, விஷயத்த கேட்கறாங்களே, கேட்டு அந்த குற்றம் போகிறதுக்கு இந்த மந்திரத்தை சொல்லி குற்றத்தை போய்க்கொள்ளலாம். அடுத்து சொல்றாரு, இப்படி 3 நாளும் 15,000 முறை ஜெபித்து 15,000 முறை ஜெபித்து முடிவில் பஞ்சகவியத்தை புசித்திருக்க. அந்த பஞ்சகவியத்தை சாப்பிடணுமா. அதே இது அவன் கையால் 2 நாள் புசித்தால் 15,000 டபுளாக்கு எத்தனை ஆச்சு, 30,000. 30,000 முறை அகோரத்தை ஜெபித்து பஞ்சகவியத்தை புசிக்க. அதுக்கப்புறம் அறிந்து புசித்தால் பல நாள் அதை ஏற்றபடி ஜபம் செய்து அதன் முடிவில் நாள்தோறும் சுத்த ஜலத்தால் சாந்திராயன விரதத்தை கடைபிடிக்கும். எதுக்கு எடுத்தாலும் சாந்திராயன விரதம் தான். சாந்திராயன விரதம் என்ன சொன்னேன், பௌர்ணமியில இருந்து ஆரம்பிச்சு அமாவாசை வரைக்கும், அமாவாசையில் ஆரம்பிச்சு வரைக்கும் முடிக்கணும். அதுதான் சாந்திராயன. பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா விரதம் உள்ளவங்க இப்படிதான் விரதமே இருக்கணும். இப்போ நீங்கள் அமாவாசைக்கு விரதம் இருந்தாலும் சரி, இப்போ ஒரு முக்கியமான ஒரு விரதத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 15 நாள் இல்லாட்டிலும் கூட
இப்ப அடுத்து அந்த இதை சொல்ல போறாரு. எது வரைக்கும் விரதம்ங்கிறது சொல்ற. பூர்வ பக்கத்து பிரதமை திடீர் பாருங்க. பிரதமை முதல் 15 நாளும் ஜலத்தை வலக்கையாலே ஒவ்வொரு சேர கையாக நாள்தோறும் ஏற்றி ஏற்றி புசித்து, நாள்தோறும் கொஞ்சம் கொஞ்சமா ஏற்றி ஏற்றி புசிக்கணும். பிரதமை முதல் நாள்தோறும் ஒவ்வொரு சேரங்கையாக குறைத்து அருந்தி முடிப்பது சாந்திராயன விரதம். கொஞ்சம் கொஞ்சமா ஏற்றி கொஞ்சம் கொஞ்சமா இறக்குறது சாந்திராயன விரதம். புரியுதா உங்களுக்கு? இப்ப நீங்க உதாரணத்துக்கு ஒரு ஏதாவது ஒரு விரதத்தை கடைபிடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப ஏதாவது ஒரு விரதம் சொல்லுங்க பார்ப்போம். சோமவார விரதம். இந்த சோமவார விரதம் நீங்க அன்னைக்குதான் என்ன செய்யணும்? ரொம்ப அன்னைக்கு வந்து சுத்தம் லேசாக தான் சாப்பிடணும். மறு சோமவாரம் வர்ற வரைக்கும். ஆனா பொதுவாக வந்து நமக்கு ஒவ்வொரு வாரம் கூட சொல்லல, நமக்கு கார்த்திகை சோமவாரம் தான் சொல்லப்பட்டிருக்கு. அது வந்து வாரம் வாரம் வரும். நீங்க அந்த கார்த்திகை சோமவாரத்து அன்னைக்கு கொஞ்சம் தான் சாப்பிடணும். அதுக்கப்புறம் அடுத்த சோமவாரம் வர வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா அடுத்து கூட்டணும், அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா அதை குறைச்சிட்டே வரணும். இப்படிதான் உணவு உட்கொள்ளும் முறை. ஏன் அப்படின்னா இப்படி சாப்பிட்டாதான் உங்களுக்கு உணவு மேல் உள்ள பற்று நீங்கும். இல்லைன்னா எந்த நேரம் எதையாவது காலையில் அதை எடு இதை எடு, இட்லியை கொடு, 2 தோசையை கொடு, எதை கொடுத்தாலும் இதை அரைச்சிக்கிட்டே இருக்குல்ல. வடை யாப்படுத்த வடை வடை யாராலையும் வடையை விடவே முடியல. பற்று அதிக பற்று யாருக்குன்னா வடை மேல. அடியனுக்கே பார்த்தீங்கன்னா உளுந்த விட மேல இன்னும் பற்று விட முடிய மாட்டேங்குது. உளுந்த விட மேல பற்று விட மாட்டேன். இதுல ஒரு சிறப்பு என்னன்னா, அடியன் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். அங்க அடியன் ரொம்ப அவளோட இருந்தேன். பந்தியில வச்சிருந்தாங்க, எல்லாருக்கும் உளுந்த வடை வச்சிருந்தாங்க. அப்பாடா இன்னைக்கு ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியதான் அப்படின்னு நினைச்சேன். அடுத்த பந்தியில வடை இல்லைன்ட்டாங்க. என்னடா இது? அடியன் அவரு நம்ம கடையில பக்கத்துல வேலை வைக்கிறவர் தான் வந்தாரு. சிவா உங்களுக்கு இப்படி இல்லாம போயிடுச்சே சிவா, இது அதை வேற சொல்லி வேற காட்டுறாரு. உங்களுக்கு இல்லாம போச்சே சிவா அப்படின்னாரு. அடியில சாமி வைத்திய சாமி இப்படி சிந்தனை பண்ணேன். எல்லாம் சிவன் செயல் அப்படின்னு. அதெல்லாம் நான் கவலைப்பட போறது இல்லை, இருக்கட்டும் பரவாயில்ல, இருக்கிறத வைங்க அப்படின்னு. அடுத்த நிமிஷம் பார்த்தா ஒருத்தர் பெட்டி நிறைய உளுந்த உடைய கொண்டுட்டு ஓடி வர. சிவா சிவா உளுந்த விட இருக்கு ஓடிட்டு வராரு. சிவா அவங்கள நல்லா புரிஞ்சுக்கிட்டே சிவா. என்னன்னா அங்க வாய்ப்பே இல்லை, எங்கேயுமே வடையே கிடையாது, இவங்களும் போடல. ஆனா ஒரு பெட்டி வருது. உண்மையிலே எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இப்ப பார்த்தாலும் அவர் சொல்லுவாரு, உண்மையிலே உளுந்த உடையும் உங்களையும் மறக்கவே முடியாது அப்படின்னு. எங்க இருந்து வந்ததுன்னே தெரியாது. ஆனா ஒருத்தர் கொண்டு வந்தாரு ஒரு பெட்டியில வந்து வச்சாங்க. உண்மையிலே ஒண்ணுக்கு என்ன சொல், நீங்க 5 வடையை நீங்க சாப்பிடுங்க முதல்ல அப்படின்னா. இப்ப நான் வடையை சாப்பிடவா சாப்பிடுவா அப்படின்னு. நீங்க வடையை சாப்பிடுங்க அப்படின்னாரு. உங்களுக்கு பிடிச்சதையே சாப்பிடுங்க அப்படின்னாரு. சரி இதுதான் நான் சாப்பிட்டுக்கிறேன். அதை 4 எடுத்து வச்சுட்டு சாப்பாட்டுக்கு 1 மட்டும் சாப்பிட்டு வீட்டுக்கு கொண்டு போயிட்டேன். சாமியோட திருவுருள் இல்லை, உண்மையிலே சாமியோட திருவுருள் நம்மளால முடியாது. திடீர்னு சாமி அது விருப்பம் பெறப்பட்டனா வடை சாப்பிடணும்னு விருப்பப்பட்டதுனால சாமி உடனே கொண்டு வந்துட்டாரு. அதான் நம்ம என்ன நினைக்கிறோமோ. அதே இது சிவத்தை விரும்பணும்னா எப்படி கொடுப்பாரு சாமி, யோசிச்சு பாருங்க. வடைக்கு விருப்பப்படுறமே சாமியை விருப்பப்பட்டா எப்படி நமக்கு வந்து அப்படியே அமுதமா ஊட்டுவார். சட்டோ நினைக்க மனத்து அமுதாம் சங்கரனை கெட்டேன் மறப்பேனோ கேடுபடா திருவடி ஒட்டாத பாவி தொழும்பரை நாம் உருவரியோம் சிட்டாய சிட்டற்கே சென்றுவதாய். சாமியெல்லாம் நினைக்கணும். நினைச்சா அமுதமா ஊறி நம்ம பசியே இல்லாம ஆக்கிறாரு சாமி. இந்த விஷயம் தெரியாம நம்ம சாப்பாட்டு மேல பைத்தியமா இருக்கும். சில பேர் உடம்பு குறைக்கன்னு சாப்பாடே சாப்பிட்றது இல்லை. அப்படி ஏற்பட்டவர் இருக்காங்க. எங்க வீட்டுல எங்க பாப்பா சுத்தம் சாப்பாடே தொடறது இல்லை. தோசை ஒரு தோசை வச்சா கூட தோசை சாப்பிட்டு ஓடுறாங்க. என்ன கேட்டா இதை சாக்கு வச்சு மெதுவா கிளம்புறது. வீட்டுல மெதுவா கிளம்பிட்டு சாப்பிடுற நேரத்துல சும்மா ஓடிடுறது. அப்படிதான் இருக்காங்க பிள்ளைங்க. ஏன்னா சத்து வச்சிடணும்னு பயப்படுறாங்க. சரி அது ஒரு வகைக்கு நல்லதுதான். ரொம்ப சாப்பிட்டா அறிவு என்ன செய்யாது, சுத்தமா வேலை செய்யாது. கம்மியா சாப்பிட்றது நல்லதுதான். சரி அப்படி சூரியன் உதிக்கின்ற பகலில் 3 நாள் மத்தியானம் ஒருவேளை புசித்தலும், அதற்கடுத்த 3 நாள் ஒன்று தொடாமல் அசையாமல் வந்ததை புசித்தலும், 3 நாள் ராத்திரி ஒருவேளை புசித்தலும், 3 நாள் வாயுவை ஆகாரமாக புசித்தலும். இதுல பாருங்க, இந்த அதாவது நீரும் அன்னமும் என்னும் 2ஐயும் புசியாமல் 12 நாள். 12 நாள் என்ன எப்படி செய்யக்கூடாதான்? நீரும் அன்னமும்
என்னும் இரண்டினையும் புசியாமல் கிரச்சரமம், இதுக்கு தான் கிரச்சரமம் பேரு. சூரியன் உதிக்கின்ற பகலில் 3 நாள் மத்தியானம் ஒருவேளை புசித்தனம், அதுக்கடுத்த 3 நாள் ஒருவேளை புசிக்கிறது. அந்த 15 நாள் இருக்கு பார்த்தீங்களா, அதுல முதல்ல 12 நாள் நீர் அன்னமும் புசியாமல் இருப்பது. அதுக்கப்புறம் சூரியன் உதிக்கின்ற பகல் 3 நாள் மத்தியானம் ஒருவேளை மட்டும் புசிக்கணுமா. 15ல் 12 நாள் நீர் அன்னமும் புசிக்க கூடாது, அதுக்கப்புறம் ஒருவேளை மட்டும் புசிக்கணுமா. ரொம்ப கஷ்டம்தான் சாந்தி விரதம்லாம் நமக்கு. அதனால அந்த தப்பெல்லாம் நம்ம செய்யாம பார்த்துக்கணும், சரிதானா. தான் செய்த பாவத்தை போக்க வேண்டும் என்று அறிந்தவர் வெந்நீரை 3 பகலும் சுடுகின்ற பசுவின் பாலை 3 பகலும் சுடுகின்ற பசுவின் நெய்யை 3 பகலும் வருந்துக. பசுவின் நெய் இருக்கு பாருங்க. தாம் செய்த பாவத்தை போக்க வேண்டும் என்று அறிந்தவர் வெந்நீரை 3 பகலும், 3 பகல் வெந்நீர், சுடுகின்ற பசுவின் பால் 3 பகல். முதல்ல வெந்நீரை 3 பகல், முதல்ல வெந்நீர் 3 பகல், அதுக்கப்புறம் பசுவின் பால் 3 பகல், அப்புறம் பசுவினுடைய நெய் 3 பகல் அருந்தணும். ஒன்றும் புசியாமல் 3 நாளும் இருக்க, இப்படியே வருத்தமுற்று 12 நாள் இருப்பது தத்து திருச்சரம் என்று அறிக. 21 நாள் 3 பகல் பசுவின் பாலை புசிப்பது அதிபதனம் என்று. இப்ப நம்ம முதல்ல அந்த சொன்ன பார்த்தீங்களா, சாந்திராயணம், அந்த ஒரு 5 இது சொன்னோம் பார்த்தீங்களா. இதெல்லாம் கடைபிடிக்கிறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டம்தான். நிறைய நீ பேசாம என்ன பண்ணுங்க, குருநாதர் சொன்ன மந்திரத்தை இருங்க, நம்ம தவறு செய்ய மாட்டோம். இந்த சாந்திராயண விரதம் கடைபிடிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம்தான். வியாதி முதலியவற்றால் இது அழிப்பதற்கு அசுத்தரானால் பிரசாபத்திற்கு ஒரு பசுவும், சாந்த தவனத்திற்கு அதில் இரட்டியும், அதிச்சிரச்சரம், பிரகாதம், தத்த கிச்சரம் இவற்றிற்கு 3 பசுவும், சாந்தராயணத்துக்கு 8 பசுவும் கொடுக்க. கோயில போய் பசு கொடுக்க, பசுதானம் பண்ண சொல்றாங்க பார்த்தீங்களா. இதெல்லாம் இதுக்கு தான். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா முன்னோர்கள்லாம் நிறைய பாவம் செஞ்சிருப்பாங்கன்னு சொல்லி வரலையா. சரி யோசி, என்ன சில பேர் பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் பாவம் ரொம்ப செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி பூரா பசுவை கொண்டு போய் ராமேஸ்வரத்தை தானம் செஞ்சுடுறாங்கல்ல கோயில்ல. இப்ப உங்க ரெக்கார்டை பார்த்ததுமே அவங்க சொல்லிடுவாங்க, நீங்க போய் பசு தானம் பண்ண வேண்டியிருக்குமே ராமேஸ்வரத்துல போய் அப்படிம்பாங்க. என்ன காரணம், இந்த தவறெல்லாம் செஞ்சதுனாலதான் பசுவை கொண்டு போய் தானம் கொடுக்க சொல்றது. கீழ்குளத்துல போய் அங்க போய் உணவு அருந்துவது, அவளை புசிப்பது, அந்த மனைவியை போய் தீண்டுவது, இந்த மாதிரி தவறுகள்லாம் செய்யும் போது நம்ம இந்த சாந்தார உணவுகள்லாம் கடைபிடிக்கணும். அப்ப பசுதானம்லாம், இப்ப பசுதானம் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா முன்னோர்கள்னு சொல்றாங்கல்ல, கண்டிப்பா முன்னோர்கள் கிடையாது. அவரவர் வினைவழி அவரவர் வந்தனர், அவரவர் வினைவழி அவரவர். அவங்க செய்யாம விட்டுருந்தா அதனாலதான் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க இந்த இது செய்யல, அதை நீங்க செய்யுங்க, போய் பசுதானம் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. முன்னோர்கள் இதெல்லாம் செய்யாம விட்டுருக்காங்க. அந்த இதை நீங்க செஞ்சு உங்களுடைய ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா அற்ப ஆயுசுலேயே நிறைய பேர் இறந்துகிட்டே இருப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னா, இப்பயும் பார்த்தீங்கன்னா ராமநாட்டில் அந்த 40 வயசுக்கு மேலே எந்த மன்னருமே இருக்க மாட்டாங்க, யாருமே ஆட்சி செய்ய முடியாதாங்க. அந்த அளவுக்கு அவங்க தவறு செஞ்ச காரணத்தினால யாருமே 40 வயசு தாண்டவே மாட்டாங்க. அந்த சமஸ்தானத்தில் யாருமே 40 வருஷம் இருந்ததா சரித்திரமே கிடையாது. இந்த மாதிரி தவறு செய்தவர்கள்லாம் என்ன செய்யணும்னா, இந்த பசு தானம் கொடுக்காங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் செய்யணும். அது முன்னோர்கள் செய்யாமல் விட்டதுனால அது நம்மளை வந்து பந்திக்குமா அப்படின்னா, அது வடி வர்றவங்கள வரும். அந்த இத்தனை வயசு மேலே தாங்க. இப்போ நாங்களாம் போய் செஞ்சுட்டு வந்தோம் ராமேஸ்வரத்தில் போய், யாருமே 52 வயசை தாண்ட மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் போய் செஞ்சதுக்கப்புறம் அது சரியா போயிடுச்சு. எல்லாமே 52 வயசு தாண்ட முடியல, எல்லாருமே 52. அதுக்கப்புறம் அந்த பசு தானம் கொடுத்ததுக்கு அப்புறம் சரியா போச்சு. இருந்தாலும் அது வந்து செய்யாம விட்டால், அதை செஞ்சிட்டோம்னா, அது பரிகாரம் செஞ்சிட்டோம்னா சரியா போய். எல்லாத்துக்கும் பரிகாரம் இருக்கு, சில இதுக்கு பரிகாரமே இல்லை. இப்போ நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, சில இதுக்கு பரிகாரமே இல்லை, சில இதுக்கு பரிகாரம் இருக்கு. தவறு செஞ்சா மன்னிப்பு உண்டு, தப்பு செஞ்சா தவறுக்கு தப்புக்கு வித்தியாசம் தெரியுது அவங்களுக்கு. அப்படி சிவநிந்தை செய்தவர்கள், அன்னத்தை புசித்தவர்கள் அப்போதே பதிராவார்கள்.
தேவர்களை தூசியவர்கள் அன்னத்தை 1 மாதம் இடையறாமல் புசித்த வரும் அப்போதே பகிராது. பகிரதுன்னா என்ன அர்த்தம்னா, அதாவது ஒழுக்க நெறி தவறியவர்களா. பகிரதுன்னா ஒழுக்க நெறி தவறியவர்கள். சிவனிந்தை செய்தவர்கள், அன்னத்தை புசித்தவர்கள் அப்போதே ஒழுக்க நெறியிலிருந்து தவறியவர்களாக ஆவார்கள். தேவர்களை தூசித்தவர்கள் அன்னத்தை 1 மாதம் இடையறாமல் புசித்தவரும் அப்போதே பகிரதராக. அது மாதிரி யாரையுமே நம்ம என்ன செய்யக்கூடாது. இப்போ நம்ம சிவ வழிபாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த சாமி இப்படி, இந்த சாமி இப்படி, தேவர்களை வந்து நம்ம தூற்றுவதும் அந்த மாதிரி காரியத்தை நாம் என்ன செய்யக்கூடாது, எப்பயுமே செய்யக்கூடாது. ஏன்னா அவங்கெல்லாம் சிவபெருமானை வழிபாடு செய்து தான் எங்க போயிருக்காங்க, தேவர்களாக அவர்கள் ஆகியிருக்கின்றார்கள். அவங்கள போய் நம்ம என்ன செய்யக்கூடாது, தூட்டு சொல்லக்கூடாது. நம்மளுடைய வேலை அவங்கள தூட்டு சொல்வதா நம்மளுடைய வேலை. நம்மளுடைய வேலை என்ன, சிவபெருமான வழிபாடு செய்யணும். மற்ற தெய்வத்தை நாம வந்து தூற்றக்கூடாது. கனவிலும் பிற தெய்வம் நினைக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, ஒண்ணுதான். ஆனா இப்ப கண்ட இடத்துல நம்ம என்ன செய்யலாம், அவங்கள சிவாயம் என்று சொல்லி நம்ம வணங்கிக்கலாம். வணங்குதல் வேற, வழிபாடு வேற. இப்ப எதுக்கு ஒரு பெரியவர் வந்து திடீர் பூசி எதுக்கு வர்றாருன்னா, அவரை ஐயா வணக்கம் ஐயான்னு சொல்றோம் பார்த்தீங்களா. அதே மாதிரி பிற தெய்வத்தை நம்ம என்ன செய்யணும், வணங்கி கொள்ள வேண்டும். நம்ம எந்த நிலையிலையும் சிவபெருமானை தவிர கனவிலும் கூட என்ன செய்யக்கூடாது. யாரை பார்த்தாலும் எதா பார்க்கணும், சிவபெருமானை பார்க்கணும். பிற தெய்வத்தையும் நீங்க பார்க்கும்போது எப்படி பார்க்கணும், சிவபெருமானை பார்க்கணும். யாதொரு தெய்வம் கொண்டு தெய்வமாகி அங்கே மாதொரு பாகனாதான் வருவர். மற்ற தெய்வங்கள் யாவும் பிறக்கும் இறக்கும் வேதனைப்படும் நேர்வினையும் செய்யும். இவை இல்லாதான் அறிந்து அருள் செய்வார் என்று சொல்வதற்கிறாங்க. அவன் எதை பார்த்தாலும் சிவமா பார்க்கணும். அப்படி பார்த்துட்டா நமக்கு என்ன வராது, கேட்க சொல்ல. மாதரை பார்த்தா கூட எதா பார்க்கணும், சிவம் பார்க்கணும். இல்லைன்னா அதுக்கும் தீட்டு உண்டு. நீங்க மாதரா பார்த்தா தீட்டு உண்டு, நீங்க அதுக்குள்ள சிவமா பார்த்துட்டீங்கன்னா தீட்டு கிடையாது. கொஞ்சம் அதான் சிவ தர்மத்தில் சொல்லக்கூடிய விதி. ஒருவர் சொல்லாத வார்த்தையை சொன்னார் என்று அவதூறு சொன்னவர்கள் அன்னமும், ராட்சசத்தினுடைய கோட்சொல்கின்றவள் அன்னமும் மலடி அன்னமும் 1 வருடம் இடையறாமல் புசிப்பார்களே ஆனால் அவர்கள் பகிரது என்று அறிய. அவங்களும் ஒழுக்க நெறி தவறியவர்களாம். எதுல, அடுத்தவங்கள கோல் சொல்றவர்கள். சொல்லாத வார்த்தையை சொன்னேன் என்று சொல்லியவர்கள், அடுத்தவங்களை பத்தி கோத்துறவங்க. சொல்லாத வார்த்தையை சொன்னேன், நான் சொன்னேனாக்கும் நீ வேணா கேட்டு பாருங்க அப்படிங்கிறாங்கல்ல, அவன் சொல்லியிருக்கவே மாட்டாரு. அவதூறு சொல்பவர்கள், அடுத்தவர்களை பார்த்து அவதூறு சொல்பவர்கள், இவர்களெல்லாம் பாவத்துக்கு பயப்படாத சூத்திரர் உடமையையும், ஆன்மாக்களிடத்தில் இறக்கமில்லாத அரசர்கள் உடமையையும், விவாகம் செய்வதற்கு முன்னாக பிராமணர் மகேஸ்வரருக்கு என்று தத்தம் செய்த உடமையையும், உயர்ந்த சாதியாரனாலும் இழிந்த சாதியாரனாலும் அற்பராய் அறிவில்லாதவர்களும் அவர்கள் உடமையும் ஒருவரிடம் இடையறாமல் புசித்தவர்கள் பகிரதான். அவர்களும் எப்படி இருப்பாங்களா, ஒழுக்க நெறி தவறியவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லு. உத்தமராகிய பிரம்ம முதலியவற்றில் ஒன்றாய் கன்னிகை தானம் செய்யாமல் பணம் வாங்கி வாழ்க்கைப்படுத்தும் அவரும், உத்தமராகிய பிரம்ம முதலியவற்றில் ஒன்றால் கன்னியை தானம் செய்யாமல் பணம் வாங்கி வாழ்க்கைப்படுத்தும் அவரும். என்ன சொல்றாங்க பார்த்தீங்களா, சில பேர் இந்த கன்னிகாதானம் செய்யறாங்க பார்த்தீங்களா. சில பேர் என்ன செய்வாங்கன்னா, கன்னிகாதானம் பண்ணாமலேயே வீட்டிலே தன் மகளை வைத்திருக்க வேண்டும் என்றெல்லாம் வருவாங்க. அதெல்லாம் பாவமா. சில பேர் கட்டி கொடுத்து அவாட்டு போயிட்டான்னா அப்படின்னு சில பேர் சொல்றாங்க, அது மிகப்பெரிய பாவமா. கன்னியாதானம் கண்டிப்பா என்ன செஞ்சிடணுமா, செய்தே தீரணும். இப்ப வாழாம வந்து இருந்துட்டாங்கன்னா அது வேற விஷயம், அது இறைவனுடைய திருவருள். ஆனா கன்னியாதானம் கண்டிப்பா என்ன செய்யணும். இப்படி எத்தனையோ வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா கன்னியாதானம் பண்ணாமே வச்சிருக்காங்க பிள்ளைகளை. அவாட்டு போயிட்டான்னா அந்த பாசம் விட மாட்டேங்க அப்படின்னு என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, கன்னியாதானம் செய்ய மாட்டேங்க. அதே மிகப்பெரிய தானம். பொண்ணை மற்றவங்களுக்கு கொடுக்கறது என்னது, அது கன்னியாதானம்னு பேரு. அது கண்டிப்பா என்ன செய்யணும், செஞ்சே ஆகணும். அதுக்கு தகுந்தவாறு சாமி என்ன பண்ணுவாரு, அதுக்குரிய மணமகனை சாமி வச்சிருப்பாரு. சிலர் என்ன பண்றாங்கன்னா கல்யாணம் கட்டி கொடுத்துருவாங்க. இப்ப அவங்க கொஞ்சம் கஷ்டப்படுறாங்களோ இல்ல ஒரு துண்டு போடுறாங்கன்னா என்ன செய்வாங்க, இவனுக்கு போய் கட்டி கொடுத்தேன் பாரு அப்படிங்கிறாங்கல்ல. அது என்ன செய்யக்கூடாது. ஏன் அப்படின்னா இதை நிர்ணயிச்சது யாரு, சாமி. அங்க போய் துன்பப்படணும் விதி இருக்கு, அங்க போய் அனுபவப்பட்டுதான் ஆகணும். இன்னொன்னா, நம்ம பிறவி எடுத்தாலே இறக்கும் வரை இன்பம் துன்பம் வந்து கொண்டேதான் இருக்கும். அது ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்கும். ஆனா நாம என்ன செய்வோம், வேறவனுக்கு கட்டி கொடுக்கறது, இவனுக்கு போய் கட்டி கொடுத்தாரு அப்படின்பாங்க. ஆனா அப்படி என்ன செய்யக்கூடாது.
சொல்லவே கூடாது. இது என்னுடைய திருவருள். சாமி எழுதும் ஏற்கனவே இன்னமும் ஈசன் எழுதி வச்சிருக்க. அதனால அவரவருக்குள்ளபடி ஈசன் அருளாலே நமக்கு யார் யார்கிட்ட போய் வாக்கப்பட்டு என்னென்ன அடி உத வாங்கணுமோ அது நம்ம எழுதி வச்சிருக்கோம். அதை நம்ம எப்படி எடுத்துக்கணும்? நம்ம சாமி சொன்ன மாதிரி, அருளாளர் சொன்ன மாதிரி, இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் எல்லாம் சிவன் செயல் என்று நாம் எடுத்துக்கொள்ள. இன்பம் வந்தாலும் அதுவும் பெருமான் திருவருள், துன்பம் வந்தாலும் அதுவும் பெருமான் திருவருள் என்று எடுத்துக்கலாம். எடுத்துட்டா நமக்கு என்ன வராது? இறைவனை ஒப்பு வந்துடும். மற்ற எதுவும் வராது. யாரும் பாகுபாடு பார்க்க மாட்டோம். எல்லாம் இறைவன் திருவருள். இன்னைக்கு துன்பம் வருதா, யாருக்கும் தீங்கு செஞ்சிருக்கோம். இன்பம் வருதா, யாருக்கும் நல்லது பண்ணியிருக்கோம். எல்லாம் சிவபெருமான் திருவருள் அப்படின்ட்டு போயிடும். அப்படி செஞ்சிட்டோம்னா நமக்கு எந்த துன்பமும் வராது. வந்தாலும் நமக்கு தெரியாது. அப்படி சாமி வந்துருச்சாசா? இதுகாரம் உள்ளம் நிறைந்து உகை சிறந்து இந்த இதை பேசிட்டு இதுகாரம் உள்ளம் நிறைந்து உகை சிறந்து இந்த சிவதர்ம தரத்தை நீங்க கேட்டதனால் உங்களுடைய வலிமை கரைந்து திருவருள் உரையும் என்று சொல்லி திருக்குறள் பாடி அடியின் உரையை வச்சுட்டோம். சிவனார் மனம் குளிர உபதேச மந்திரம் இரு செவி மீதிலும் பகதை குருநாதா சிவகாம சுந்தரிதன் வரபால கந்த இன செயலே விரும்பி உள்ளம் நினையாமல் அவமாய கொண்டுலகில் விருதானைந்துழலும் அடியேனை அஞ்சல் என வரவேணும் அறிவாகமும் பெருகையிடரானதும் தொலைய அருஞான இன்பவது புரிவாயே நவநீதமும் திருடி உரலோடை ஒன்று மறி ரகுராம சிந்தை மகிழ் மருகோனே நவலோகமும் கைதொழும் நிஜ தேவளம் கிருத நலமான விஞ்சை கதிர்வீரை கோவே தேவயானை அங்குரமின் மணவாள சம்பிரமுரு திறன் மீற மிஞ்சி அடிவேலா திருஆவினன் குடியில் வருவேல் தவுந்தரி ஜெகமேம கண்ட வீரல் பெருமாளே. கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் பெண்ணை பயில்வாய்மை கண்டான் சந்ததிக்கு ஒரு மெய்ஞான பானுவாகி உயிலாரும் புழல் திருவாவூர் திருவாள் நமச்சிவாய தேவன் சைலாதி மறுபடியும் திருமரவன் ஏடோடி தனக மாதம் பவப்பெரும் கடலை கடந்திருந்ததற்கு பரமன் வகுத்த அருளறியை ஓப்புடன் உயிர்கள் கடைபிடித்து உய உதவும் துரசை ஆதினத்தில் தவப்பிரகாசம் தரணியில் எங்கும் தன்னருள் செங்கோல் உச்சியம் சிவப்பிரகாச தேசிகன் மலத்தால் சென்னியில் கொண்டு போற்றுகிறேன். வான்முகில் வளாது மிக மணிவளம் துறக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான்முறை அரங்கு ஓங்க நற்றமம் வெள்ளி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் வையம் நீடுக மாமலை பண்ணுக மெய் விரும்பிய அன்பர் விளங்குக சைவ நன்னறிதான் தலை தொங்குக தெய்வன் திருநீர் சிறக்கவே திருச்சிட்டம் பார்வதீபதையே சிவனையை போற்றி வெற்றிவேல் முகனுக்கு சித்தம்பலம் தில்லையம்பலம் அருணாச்சலம் ஏறாம்பலம்.